பரிசுத்தமாக இருக்கீங்களா அப்படிலாம் கேட்கணும். மகிழ்ச்சியாக இருந்தாலே பரிசுத்தமாக இருக்கலாம். மகிழ்ச்சியாக இருந்தாலே என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் பலத்தோடு இருக்கீங்க. ஏன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் கரங்களை வைத்து அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். ஏன் சோகமாக இருக்கீங்க? இந்த காரியம் நடந்தால் தான் எனக்கு நிம்மதி. ஆண்டவர்கிட்ட கேட்டால் இந்த காரியம் நடந்தால், ஏதாவது ஒரு காரியத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பேன். இந்த காரியம் நடந்தால் தான் எனக்கு நிம்மதி. அப்போ தான் நான் ஆண்டவர் சொல்கிறாரு, பெரிய காரியம் நடக்கணும்னா வேதம் சொல்லுகிறது, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல கரங்களை தர. அல்லேலூயா. அழுதுகிட்டே கேட்குற பிள்ளைகள்கிட்ட சாதிக்கிற பிள்ளையாக இருக்குமா, இல்லாட்டி சிரிச்சிட்டே இருக்கிற பிள்ளைங்க சாதிக்கிற பிள்ளைங்களா இருக்குமா? சொல்லுங்களேன். எனக்கு தெரியும், அப்பா நான் கேட்டு வாங்கி கொடுக்காமல் இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சொன்னால் என்னத்துக்காக? பயவுள்ள இது வார்த்தையிலேயே நம்மளை என்ன செய்யுது? மடக்குது. பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிக்க. நேற்று நைட்டு பிரதரை கூப்பிட வந்துட்டுருக்கேன். ஊமச்சி குளத்துலேருந்து ஆண்டவர் பேசுகிறார். மகிழ்ச்சிக்கும் பரிசுத்தத்துக்கும் ரொம்ப கனெக்ஷன். ரூத்து புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரூத்து புத்தகம் 3:7. போவாஸ் பக்கத்தின பக்கம் 337. போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாக இருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே வந்து படுத்து கொண்டான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற ஒரு போர்வையை ஒதுக்கி படுத்துக்கொண்டான். புசித்து குடித்துன்னா திராட்சை ரசம் தான். யூதர்களுடைய வழக்கம் திராட்சை ரசத்தை குடிப்பது. பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றான். நல்ல கவனிங்களேன். இப்போ இவனும் திராட்சை ரசம் குடிச்சிருக்கான். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. திராட்சை ரசம் குடித்த போவாஸ் படுக்கிறதுக்கு முன்னால் சந்தோஷமாக அவன் போகிறான். திடீர்னு முழிச்சு பார்த்தா நடு ராத்திரியில், பாதி ராத்திரியில் யார் படுத்திருக்கா? ரூத் படுத்திருக்க. எனக்கு என்னென்ன அவனுடைய, எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், உணர்வுள்ள இருதயம். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். உணர்வுள்ள இருதயம். அதை தாரும் இதை தாரும் அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக தாவீது, எனக்கு உணர்வை தார், ஸ்பிரிட்டில் கான்ஷியஸாக. போவாஸை பற்றி எனக்கு பெரிய ஆச்சரியம். திராட்சை ரசம் குடிச்சிருக்கா, படுத்திருக்கா. திருமணம் ஆகாதவன். போவாஸுக்கு 80 வயது அப்படிங்கிறான். திருமணம் பண்ணும்போது அவனுக்கு 80 வயது. அவனுடைய மனைவி ரூத்துக்கு 40 வயது. 50-50. ஆக்சுவலாக ஒரு 3 வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறான். இவன் திராட்சை ரசம் குடித்திருக்கான், மகிழ்ச்சியாக இருக்கான். அவன் புரண்டு படுக்கும்போது பார்க்குறான், யாருமா நீ? தூக்கத்தில் கேட்குறான். அப்போ ரூத் சொல்கிறான், பரவாயில்ல ரூத், நீ குணசாலி என்பதை ஊரார் எல்லாரும் அறிவார். போவாஸ் பார்த்துருக்கான். அவங்க லேபர்ஸ்லாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்னு இவன் ஆசீர்வதிக்கிறான். பக்கத்தில் கையை குடிச்சோம்ல, மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, போவாஸ் எப்படி நிலா சுவாழ்ந்தார். அது 2ஆம் முதல் வசனத்தை வாசிங்க. மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவன் எப்படி இருப்பான்? 2:1 வாசிங்க மனோரஞ்சன். ரூத் 2:1. நகோமிக்கு அவள் புருஷனாகிய எலிமெலேக்கு வம்சத்தான் போவாஸ் என்னும் பெயருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. நம்ம வாயில் ஆசீர்வாதம் வந்தா, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, நம்ம வாயில் ஆசீர்வாதம் வந்தா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, உங்களுடைய
உங்களுடைய ப்ராப்பர்ட்டி மிகுந்த ஆசையா இருக்கும். நல்ல கையது. அல்லேலூயா. ஐயா, நீங்கள் பொருளாதாரத்தில் எப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம் வெட்டி பேச்சல்ல, வீண் பேச்சல்ல, வாயை திறந்தாலேயே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக அப்படிங்க. ஆமாம், உடனே ஜனங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் சொல்ல தெரியல. ஆமீன் அப்படின்னா இப்போ இது எந்த குலத்தாரும் தெரியுது. ஆமீன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கரங்களை நல்ல தான். ஐயா, அவங்க மாமனார் வீட்டில் இருந்து உங்கள் புருஷன் வழியில் சொத்து வேணும்னா கரிச்சு கொட்டிக்கிட்டே இருந்தால் சொத்தே வராது. உங்கள் பல்லு தான் சொத்தையாகும். ஏன்னா நீங்கள் சுதந்திரிக்க வேதம் சொல்லுது, நீங்கள் சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து என்ன செய்யுங்க, ஆசீர். ஒரு அயர்வாள் பையனை இப்போ போன வருஷம் பார்த்தேன். எங்கள் அப்பா என்னத்தை வச்சுட்டு போனான். அவர் அப்பா எப்போ 100 வருஷம் முன்னாலே ஊழியம் செஞ்சு, நான் சொன்னேன், அப்படி பேசாதீங்க தம்பி, உங்கள் அப்பா ஊழியம் செய்ய போய் தான் நீ ரவுடியாக இருந்தால் நீ மனுஷனை என்ன செஞ்சுருக்க, மாறி இருக்கு. கொலைக்கேஸில் உள்ளே போக வேண்டியவன் பீகாரில் மிஷினரியாக மாறி இன்னைக்கு நீ உன் பிள்ளை சந்ததி நல்லா இருக்கு. எங்கள் அப்பா அயர்வாள். நல்ல கவனிங்க, இந்த போவாஸ் ஜனங்களை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கான்னா, என்கிட்ட நீங்கள் பேசுனா கர்த்தர் உண்மை ஆசீர் வதிப்பாராக. ஜனங்கள் சொல்கிறாங்கன்னா இப்போ எதை விதைச்சிருக்கான் ஜனங்கள் மேலே, ஆசை. ஆனால் அதுலேயும் 1-2 பார்த்தீங்கன்னா வாலிபர் பின்னால், வயோதிபர்கள் பின்னால் அவங்க டியூட்டி முடிஞ்சு போகும்போது சேட்டிங் அவங்க போயிடுவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கேன். போவாஸ் பாருங்கள், மகிழ்ச்சியாக இருந்து திராட்சை ரசம் குடிக்கிறான். எனக்கு பெரிய ஆச்சரியம். நேற்று பைக்கில் வரும்போது கர்த்தர் பேசிகிட்டே வந்தார். இது பாருங்கள், லோத்து திராட்சை ரசம் குடிக்கிறான். என்ன நடக்குன்னே அவனுக்கு தெரியவே. மோவாப் அம்மோனுடைய சந்ததி லோத்து வம்சத்தில் தான் என்ன செய்கிறாங்க, திராட்சை ரசம் குடிச்சு நைட்டில் என்ன நடக்குன்னே தெரியும். நோவா திராட்சை ரசம் குடிக்கிறான், வஸ்திரம் விலைக்கு என்ன செஞ்சான், படுத்து. வேதம் சொல்லுது, அது மதுபானம் உள்ளே இறங்கும்போது உன் கண்கள் தாறுமாறானவைகளை நோக்குமா, முடிவில் அது பாம்பை போல் என்ன செய்யுமா, பாம்பை போல் தீண்டுங்கிறது உங்களை மாத்திரம் தீண்டாது, உங்களுடைய வம்சங்களை என்ன செய்யும். 90% ஆஃப் த ட்ரங்கார்ட்ஸ், குடிக்கிறவங்களுடைய பிள்ளைகள் 90% குடிகாரர்களாக இருக்காங்க. ஒரு ரிப்போர்ட், நான் சொல்லலை, வேர்ல்டு ரிப்போர்ட். ஸோ உங்கள் பிள்ளைகளுக்கு அவங்க பிள்ளைங்க வாழ்க்கையை பார்க்குற. திராட்சை ரசம் குடித்த போவாஸ் பாருங்கள், மகிழ்ச்சியாக இருந்துட்டு படுக்கிறான். நைட்டில் பக்கத்தில் பார்த்தா ஒரு லேடி, இன்னும் கல்யாணமும் ஆகலை, திருமணம் ஆகாமல் இருக்கிறான், 80 வயசு. ஆனால் பாருங்கள், அவனுடைய உணர்வுள்ள ஒரு இருதயம், எல்லாம் சதவீதம் உணர்வுள்ள இருதயம். யாருமா, நான் ரூத், நீ சுதந்திரவாளி, கல்யாணத்துக்கு முன்னாலே நம்ம, நீ போ, இருட்டோடு எழுந்துப்போ. திராட்சை ரசம் குடித்த அநேகர் பைபிளில் பார்க்கலாம். ஏரோது திராட்சை ரசம் குடித்து களிப்பாக இருந்து நடன மகிழ்ச்சியாக இருக்கும்போது உனக்கு என்ன வேண்டும், இவனே கார்பங்கு தேசாதிபதி, இவனே கோட்ரு. யார், ஏரோது. இவள் கேட்குறாரு, ராஜ்யத்தில் பாதி நான் என்ன செய்வேன், அகாஸ்வேரு சொல்லுங்க, 127 தேசத்துக்கு அதிபதி. டேவிட் அந்த கதவை திறந்து விட்டுருங்க, டேவிட் அந்த கதவை திறந்து விட்டு, நல்ல வெளிச்சமா. நல்லா கவனிங்க, கார்பங்கு தேசாதிபதி, ராஜ்யத்தில் பாதி என்ன வேணும்னா அவ போய் பிள்ளை அவங்க அம்மாட்ட கேட்குற, அம்மா சொல்றா, வச்சாம்பாரு ஆப்பு நம்பர் யோவான் ஸ்நானகனுடைய தலை. திராட்சை ரசத்துல அநேகர் தவறா முடிவு எடுக்கிறாங்க. நோவா சரி, லோத்து சரி. இன்னொரு ராஜா திராட்சை ரச மிகுதினால தேவாலனுடைய பாத்திரம் கத்திரம் குறையா இருக்கு, எடாப்பா சர்ச்சில் உள்ள பாத்திரத்தெல்லாம் எடுத்து அதையும் தரியும் ராஜா வைப்பாட்டிகளோட திராட்சை ரசம் குடித்து பார்ட்டி நடந்துருச்சு, இரவிலே கொலை செய்யப்பட்டான். பெல்தேஷாசர்.
ஆனால் கவனிங்க, இவனும் திராட்சை ரசம் சாப்பிட்றான், மகிழ்ச்சியாக இருக்கிறான். அப்போ மகிழ்ச்சி என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அளவு கடந்த பரிசுத்தத்தையும் உணர்வுள்ள இருதயத்தை கொண்டு வரும். நல்ல கரங்களை தட்ட அல்லேலூயா. ஏன் நான் சொல்கிறது புரிஞ்சிச்சா? புரிஞ்சுதான் கை தட்டுறீங்களா? புரிஞ்சிச்சா? நல்லதான் கைத்தட்டல் கொடுங்களேன். அதுலேயும் கஞ்சத்தனமா. அல்லேலூயா. நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, கர்த்தர் இப்போ நேற்று ஊமச்சிக்குளம் இவர் நண்பரை கூப்பிட்றதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கார். கடைசியாக ஜோமன் ஒரு மனோரஞ்சன் பாஸ்டர், இவர் சர்ச்சில் இருந்தார். கூப்பிட்றதுக்காக வரும்போது இந்த தேவனை பேச விட்டு, அப்படி பேச விட்டு கேட்கும்போது அந்த இடங்கள் கூட நமக்கு என்ன செய்யாது, மறக்க. தேவனை பேச விட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே அப்படியே பைபிள் அப்படியே ஒவ்வொன்னா. அல்லேலூயா. அப்போ நம்ம நல்ல ஒரு அப்பா இருக்கிறார். அல்லேலூயா. மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை அழகாக கொண்டு வரும். கவலையிலையும் துக்கத்துலையும் நீங்கள் மூட் அவுட்டாகலாம் இருக்கும் போது தான் என்ன நடப்புன்னு தெரியுமா? நான் சொல்லலை, பைபிள் சொல். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்படி நீங்கள் வைக்கலை, கவலை அவர் மேலே வைக்கலை, நீங்களே சுமந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்களே எப்போ பார்த்தாலும் கவலை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கவலைங்கிறது அக்கா தங்கச்சி மாதிரி. கவலை, பயம், சந்தேகம், இந்த மூணும் வரும். இப்படி வரும் பொழுது உங்களை அறியாதபடி நீங்கள் ஒன்று செய்கிறீங்க. என்ன செய்கிறீங்கன்னா, பிசாசுக்கு அடுத்த வசனம் போடுது, பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி. எப்போ குடும்பத்துக்குள்ள மைண்டில் பிசாசு நுழைறாங்க தெரியுமா? நீங்கள் சிரிக்காமல் மூட் அவுட் ஆகி அப்படியே இருக்கும்போது அழகாக பிசாசு ஏதேனும் தோட்டத்தில் அதான் நடந்து மூட் அவுட் ஆகி இந்த அம்மா போய் உட்காந்துச்சு ஓரத்தில், அழகாக பேச கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நல்லா கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க, தேவன் பேசுவார். அல்லேலூயா. ஸோ அப்படியே கரங்களை உயர்த்தி, என்னை ஆட்கொண்டது இயேசு யார் என்று நான் அறிவேன், உண்மை உள்ளவரே, நன்மை செய்பவரே. கரங்களை உயர்த்தி, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வளமாய். எல்லாம் சொல்லுங்களேன், வாழ்க்கை பயணத்திலே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வளமாய். நெஞ்சு மேல கையை வச்சு சொல்லுங்களேன், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று, மனிதர் தூற்றும் போது மகிழ செய்பவரே, உம்மில் மகிழ செய்பவரே, தாங்கிட பலன் கொடுத்து தயவாய்
கை வச்சு இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் என்னை ஆட்கொண்ட இயேசு அன்பே 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 ஆரோயின் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா, ஒரு நாளும் தயை அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா, உம்தயை பெரிதையா என்பேன், உம்தயை பெரிதையா, ஆஹா உம்தயை பெரிதையா, பல நாள் அழைந்தே உமையும் மரியா, மறந்தே திரிந்த துரோகியை, பல நாள் உமையும் மரியா, மறந்தே திரிந்த துரோகியை, அனைத்தீரன்பாலே என்னையும் அனைத்தீரன்பாலே, ஆஹா அனைத்தீரன்பா. கரங்களை உயர்த்தி சொல்லலாம், வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா, வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா, இலவசமா கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர், இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர், ஐயா நீதிமானாக்கி விட்டீர், அற்புதமே அதிசயமே ஆலோசனை கர்த்தரே, சொல்ல அற்புதமே ஆலோசனை கர்த்தரே, ஆலோசனை கர்த்தரே, என்றும் ஆலோசனை கர்த்தரே, வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா, போற்றுகிறோம் தேவா, பிதாவே இயேசுவின் நாமத்தினால் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம். வியாதிகள், பலவீனங்கள், வயிற்று கோளாறுகள், எல்லா விதமான குழப்பங்கள், மன அழுத்தங்கள் விலகும்படி செபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்களேன், என்ன சொல்ல, சரி சொல்ல வேண்டாம். ஐயா ஐயா, உங்களை யார் இழிவாக நடத்தினாலும் உங்களை கனப்படுத்தும்படி தேவன் கொண்டு நிறுத்துவார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. பென்யமீன் புத்திரர் நியாயாதிபதிகளில் எடுக்க வேண்டாம், வேகமாக சொல்கிறேன்.
பென்யமீன் புத்திரர் ஒரு ஆசாரியனுடைய மனைவியை முழுவதும் லட்சையாய் நடப்பித்தார். லட்சையாய் நடப்பித்து காலையில் இவனுடைய வீட்டு வாசப்படியில் வந்து போட்டு போயிட்டா எழுப்பி பார்க்குறான், உயிரில் செத்து போனான். ஒரு ஆசாரியன், லேவியனுடைய மனைவி. உடனே அந்த லேவியன் என்ன பண்ணுகிறான், அவளை பிடித்து செத்து போன அவளை 12 துண்டாக வெட்டி 12 கோத்திரங்களுக்கும் அனுப்பி 12 கோத்திரமும் சேர்ந்து 11 கோத்திரமும் சேர்ந்து அந்த பென்யமீன் கோத்திரத்தில் போய் கேட்குது, எப்பா உங்களில் இந்த பேலியாளின் மனுஷன் இந்த தப்பு செஞ்சவங்கள நீ கொஞ்சம் கொண்டு வாப்பா. இப்படி வந்து இரவு முழுவதும் பெண்களை இழிவாக அந்த பெண்ணை ஒரு லேவியனுடைய மனைவியை கேவலமாக நடத்தி அவமானப்படுத்தி சிறுமப்படுத்தி வேதம் சொல்லுகிறது. அந்த பென்யமீன் புத்திரர் எல்லாம் கவன்கள்காரன். 11 கோத்திரம் வந்தா வா, நாங்கள் என்ன செய்வோம், யுத்தத்துக்கு ரெடியா. வேதம் சொல்லுது, முதல் நாள் இவங்க சைடில் செத்து போனாங்க. அடுத்த நாள் யுத்தத்துக்கு 11 கோத்திரத்தை தான் என்ன செய்யுது, இவங்க அழுறாங்க. 11 கோத்திரமும் சேர்ந்து அழுது, எங்கள் சகோதரர்கிட்ட நான் எப்படி யுத்தத்துக்கு போகிறேன். இந்த 12 துண்டாக வெட்டி, இதே தான் நீங்கள் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துலேயும் ஓர் இணை மாட்டேன்னா 2 மாடை பிடிச்சி சவுல் 12 துண்டாக வெட்டி, அவன் என் பின்னால் யாராவது வரலையோ அவனுடைய ஆடு மாடுகளுக்கு வெட்டினரி கால்நடைகள், ஆமாம் வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து 12 துண்டாக போட்டு உங்கள் மாடெல்லாம் வெட்டுவாங்க அப்படிங்கிறான். அப்பவும் கர்த்தரால் பயங்கரம் உண்டாச்சு. இங்கே லேவியனுடைய மனைவியும் 12 துண்டாக வெட்டி, கடைசி எல்லாரும் உபவாசம் பண்ணி காலையிலிருந்து உபவாசம் பண்ணி அழுது யுத்தத்துக்கு போய் பென்யமீன் புத்திரரை லேசாய் மிதித்து போட்டார். நல்லா கவனி, இந்த பெண்களை இழிவாய் நடத்தின கோத்திரத்தில் மிக ஒரு மோசமான கோத்திரம் எதுன்னா பென்யமீன் கோத்திரம். ஆனால் அதே பென்யமீன் கோத்திரத்தில் சவுலை அப்போஸ்தலனாய் மாற்றி அவன் தான் சொல்கிறான், நிருபங்களில் கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, பெண்களுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது. நல்ல புரியுதா அவங்களுக்கு? அதே பென்யமீன் கோத்திரத்தில் தப்புனது 450 பேர் தான். ரிமோன் கண்மல்ல ஒருவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டான். அவனுக்கு பொண்ணு கொடுக்கவா, உருப்படாத பயல்கள், அவனுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டோம். கடைசியில் வேதம் சொல்லுது, சீலோவனுடைய குமார்த்திகள் டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க. ஐயா பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கலன்னா நல்ல டான்ஸ் ஆடுங்க ஐயா. கிளி கொத்தின மாதிரி கொத்திட்டு போயிடும் அருண். கதவை பூட்டிட்டு என்ன செய்யணும், டான்ஸ் ஆடணும். பாத்ரூம்ல இருந்து பாட்டு மாத்திரம் காணாது. புரியுதா தேவகுமாரா? கல்யாணம் வேண்டான்னு தான் பாஸ்டர் டான்ஸ் ஆடுவோம். நல்லா கவனிங்க, எதில் விட்டேன்? சீலாவும் குமாரத்திகள் 450 பேர் டான்ஸ் ஆடிட்டு வர்றாங்க. இந்த 400 நியாயாதிபதியில் 21 22 வாசிங்க, 21 நினைக்கிறேன். இந்த குரூப் கல்யாணம் முதல்ல பைபிள் எங்க நடந்துச்சுன்னா இந்த 450 கல்யாணம் நடந்துச்சு. அட்ரா மேளத்தை கட்ரா தாலியா அப்படின்னு நேற்று ஒரு நெட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு பக்கத்து ஊரில் மனைவியை கொண்டுட்டு ஓடணுமா பொங்கல் விளையாட்டு. அவங்கவுங்க மனைவியை தூக்கிட்டு என்ன செய்யணுமா, ஓடணும். அவன் ப்ரைஸ் வாங்கணுங்கிறதுக்காகவே என்னமோ வேகமாக ஓடி 3/4 பேர் பார்க்குறான். 10 பேர் ஓடுறான், 8 பேர் 9 பேர் ஒய்ஃபோடு கீழே விழுந்து. அதில் ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான், இவனுக்கு கீழே தள்ளணும்னே நினச்சி தான் தூக்கினான் இவன் அப்படி. இதுவும் குறுக்கட்டது, ஏதோ புருஷன் ஆசையில் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் தூக்குனா, இப்போ 110 கிலோ இப்பவும் தூக்குறான கேனப்பே அப்படின்னு இது ஏறி உட்காந்துருக்கு. இது தூக்கிட்டு ஓடி 10 பேரில் 8 கப்புள் வந்து ஒய்ஃபு கீழே விழுந்து இவன் கீழே விழுந்து
சீலோவின் குமாரத்திகள் 21 வாசிங்க. சீலோவின் குமாரத்திகள் சீலோவின் குமாரத்திகள் கீத வாத்தியத்தோடே நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் காணும் போது எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் சத்தமா சொல்லுங்க. ஐயா, உங்க மேல உள்ள அனாயிட்டிங்கே ரைட் பர்சனை நீங்க கொண்டு வருவீங்க. கீத வாத்திய உங்களில் அவரவர் சீலோவின் குமாரத்திகள் ஒவ்வொரு பெண்ணை பிடித்து பக்கத்துல சீலோவின் குமாரத்திகளை 2-3 என்ன செய்ய முடியாது, தூக்கவே முடியாது. யோபுனுடைய குமாரத்திகள்லாம் இப்பவும் இருக்காங்களா? யோபுனுடைய வம்சத்தில் உள்ள பெண்கள்லாம் 6 அடி 6 அடி 7 அடி ஒவ்வொன்றும் பெரிய ஜெய்ஜாண்டிக் ஃபிகர். இந்த தமிழ்நாட்டில் இருந்து போய் பார்த்தவங்க சொல்கிறேன், 1 அடி அடித்தா 10 எலும்பு உடஞ்சி போகும்போது. சீலோவின் குமாரத்திகள் அப்படிதான். ஒரு பெண்ணுக்கு மேலே இன்னொரு பெண் என்ன செய்ய முடியாது, தூக்கவே முடியாது. ஒவ்வொரு பொண்ணை பென்யமீன் தேசத்திற்கு இப்படிதான். மீதம் இருந்தது 450 பேர். இந்த 450 பென்யமீனும் பெண்களை இழிவா நடத்தினதுனால என்ன நடந்துச்சுன்னா, பெண் ஒரு பேரும் கொடுக்கல. பெண்ணு நான் கொடுக்க மாட்டோம். ஒரு அம்மா சொல்லுது, செக்கிலுக்கு பொண்ணு கொடுத்தாலும் சிவில பேருக்கு பொண்ணு கொடுக்கவே மாட்டோம். அப்போ நல்லா கவனிங்க, பெண்களை இழிவாய் நடத்தின அந்த பென்யமீன் கோத்திரம் பின்னால பார்த்தீங்கன்னா, அவனை கொண்டு ஆவியானவர் பெண்களை சபையின் ஊழியக்காரியாகிய பெபையால் பெண்கள் பாஸ்டர் ஆகலாம் அப்படின்னு சொன்ன முதல் அப்போஸ்தலன் பவுல். கரங்களை நல்லா தட்ட. அல்லேலூயா. ஸ்டேஜில் ஏறலாம், சர்ச்சுக்கு வரலாம் அப்படின்னு பெண்களுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்தவன் யார் தெரியுமா? யாரு? பவுல். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. சரி, இப்போ இதெல்லாம் நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நிறைய போகலாம். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். வாக்கு தத்தம் 31:19 சங்கீதம். மனமே என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி வறட்சியும் திரட்சியில் தருவார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய். நல்ல கரங்களை தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிப சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிப சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபையென்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நேற்று நைட்டு நினைக்க ஒரு 10 மணிக்கு ஒரு பொண்ணு திருச்சியில் இருந்து ஃபோன் பண்ணு, மாஸ்டர் மைண்டு வேவரிங்க பதஷ்டமாக இருக்கு. இன்னொரு பொண்ணு, மாஸ்டர் நான் ஐஏஎஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன், சென்னையில் இருந்து முந்தா நாள் ஒரே வயிறு ஸ்டமக் அப்செட் ஆயிடுது, அசிடிட்டி ஃபார்ம் ஆகி என்னால் கவனம் செலுத்தவே முடியும். 2 பேருக்கும் ஒன்றே ஒன்று சொன்னேன், இந்த பதஷ்டம் இதெல்லாம் எப்போ விலகும் தெரியுமா? நான் சொன்னேன்,
பிலிப்பியர் 4:6 சொன்னேன், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படும். எல்லா புத்திக்கும் மேலான, எல்லா சத்தமாக சொல்லுங்க, உங்கள் தலைமையில கை வச்சுங்க, எல்லா புத்தி எல்லாம் சொல்லுங்க, அப்படி என்னைய மாரி பண்ணுங்க, அப்படி அதான் ரஜினி ஸ்டைல். எல்லா புத்திக்கும் தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளை ஒரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன், நல்ல கதவை பூட்டி பாட்டு பாடி காலையில் ஸ்மித் விக்கில் சொல்றது என்ன செய்வீங்க? எந்திரிச்ச உடனே அவர் சொல்கிறார், காலையில் எந்திரிச்ச உடனே ஒருத்தர் சொன்னார், நம்ம சர்ச் பிலீவர் பாஸ்டர், என் 2 பிள்ளைகளும் காலையில் எந்திரிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்கும் அப்படி. அப்படி இல்லை, பக்கத்து வீட்டுக்கார ஏதோ லூஸ் இருக்கு அப்படி நான் சொல்லலை. சிரிச்சிட்டு ஸ்மித் விக்கில் சொல்ற, எந்திரிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் டான்ஸ் ஆடுவான். காரணம் அப்படி ஒரு அப்பா நமக்கு இருக்கிற, நம்மளை அனாதைகளை விடாத ஒரு அப்பா. நல்ல கரங்களை அல்லேலூயா 2 பேருக்கு தான் சொல்லு, நல்ல நன்றி சொல்லு, நல்ல ஸ்தோத்திரமா. சத்தியமா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு இருக்கிற பிரச்சனை நம்மளால என்ன செய்ய முடியாது. பக்கத்தில் சொல்லுங்களேன், என் செய்ய முடியும், ஒன் செய்ய முடியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவார், தலைவரை என் செய்ய முடியும், என் செய்ய முடியும் அப்படிமா, ஒன் செய்ய முடியாது, ஒன் செய்ய முடியாது. பைபிள் வசனம், உங்களால் ஒன்றும் அவர் பார்த்துக்குவார், அவர் நடத்துவார். அல்லேலூயா. வாசிக்கலாம் வாக்குத்தத்த வசனங்களை 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும், ஐயா உமக்கு பயம்னா மனுஷருக்கு பயப்படுகிற பயம் அல்ல. சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா நல்ல கவனிங்களே, பக்கத்தில் கையை கொடுத்துங்க. பாதகமான சூழ்நிலை என்பது இல்லவே இல்லை. சொல்லுங்க, சாதகமான சூழ்நிலை பாதகமான சூழ்நிலை அப்படி கிடையவே கிடையாது. எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். சாதகமான மனநிலை, பாதகமான மனநிலை. உங்க மனநிலை எப்படி இருக்கோ அப்படிதான் உங்க கண்ணுக்கு தெரியும். புரியுதா? கோடாளி விழுந்துட்டு ஒருத்தன் பாதகமான மனநிலையில் இருக்கான், ஒருத்தன் சாதகமான மனநிலையில் இருக்கான். ஐயோ ஆண்டவனே என்று கூவினான். 2 பேரை பத்தி போட்டிருக்கு, ஒன்று அத்தாலியால், அடுத்தது இந்த கோடாலியை பறி கொடுத்தவர். 2 பேரை பத்தி தான் பைபிள்ல போட்டு கூவினான். சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் கூவி தான் சொல்லுங்களேன். கூவினான், இழுத்து சொல்லுங்க, கூ அப்படி மூச்சு இழுத்து விட்டேன்னு தூக்கம் வராது. அதுக்கு தான் உங்க கண்ணு மயக்கத்துக்குள்ள போய் உங்களுக்கு என்னெல்லாம் முன்னால இருந்து நான் பாடுபட வேண்டியிருக்கு. யாரும் எனக்காக ஜோம் பண்ண வேண்டாம், நல்ல ஜோம் பண்ணி தான் வந்திருக்கேன். 3:45 எந்திரிச்சிட்டேன். எதுக்கு நான் சொல்றதெல்லாம் சொன்னா உங்களுக்கு கண்ணை அடைக்காது. கூவினார். ஒருத்தன் பாதகமான மனநிலையில் இருக்கிறான். ஐயோ இரவல் வாங்கப்பட்டது. உடனே அந்த கொடுத்தவன் சொல்லி தான் கொடுத்துருக்கான். இந்த பாரு மௌன, நேற்று தான் பெலிஸ்தர் தேசத்தில் போய் கோடாலி என்ன பண்ணியிருக்கேன், ஒரு தச்சன் கிடையாது இஸ்ரவேல்ல, நல்லா இது பண்ணிட்டு வந்திருக்கேன். பத்திரம் 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 சொல்லி என் முன்னாடி கொடுக்க வேண்டான் இருக்கேன். அவ்வளோ வார்த்தையை மீறி நான் கொடுத்துருக்கேன். எத்தனை திருமங்கலம் செக் போஸ்டே தாண்டி தான் நான் கொடுத்துருக்கேன். விழுந்த உடனே இரவல் வாங்கப்பட்டதுன்னு அவனுக்கு அதான் மைண்டில் வந்திருக்கு. ஐயோ ஆண்டவனை, பாதகமான மனநிலை. எலிசா அங்கே வாரான். என்ன கோடாளி தானே விழுந்துருச்சு, கோடாளி தானே விழுந்துருச்சு. மனநிலை இல்லை, பக்கத்தில் மனநிலை சொல்லுங்க. ஒரு சிஸ்டர் திருமங்கலத்தில் இருக்க, என் மகளை காணும், வயசுக்கு வந்த பிள்ளை. சொல்லுங்க, எப்போ இருந்து காணும்? 9 மணிலேருந்து காணும். வேலையை பார்த்துட்டு பார்க்க காணும். அது பாதகமான மனம். நான் சொன்னேன், சிஸ்டர் ஒரு கலக்கமே இல்லை, நீங்கள் சொல்லும்போது சீக்கிரம் வந்துடுவா சிஸ்டர்,
இப்போ 10 மணிக்கு ஃபோன் பண்ண 9 மணிக்கு வீட்டை விட்டு போன பிள்ளை காணும். டிப்ரெஷன் வேலை, மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. வந்துடுவா சிஸ்டர், கவலைப்பட. 12 மணிக்கு மறுபடியும் 12 மணி பாஸ்டர் சொல்லுங்க சார், என் மகன் வந்துட்டா. மதுரை கோட்டு பக்கம் போய்கிட்டு இருந்திருக்கு மன அழுத்தத்தில். ஒரு ஆட்டோ டிரைவர் பார்த்து ஒரு வயசானவர், எங்கம்மா போகிற? எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியலை. உங்கள் வீடு எங்கே இருக்குது? அங்கே இருக்குது, இங்கே இருக்கு, நான் கொண்டு விடுறேன். அந்த ஆட்டோ நம்ம சின்ன ஜோம் ஒன்று, ஆண்டவரே இந்த மகள் வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, சாதகமான சூழ்நிலை பாதகமான சூழ்நிலை அப்படி கிடையாது. சாதகமான மனநிலை பாதகமான மனநிலை. நல்ல கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. 12 மணிக்கு வந்துட்டு ஒரு லாயர், ஒரு அகஸ்டின் கூப்பிட்டு வந்தார், கருப்பசாமின்னு ஒரு லாயர். ஒரே அழுக. பிரதர் என்ன, ஏன்? ஒரு ஜோம் ஒன்று பாஸ். பையன் காணாமல் போய் 3 நாள் ஆச்சு. பிரதர் என்ன நடந்துச்சு சொல்லுங்கன்னா, மனுஷன் 10 நிமிஷம் பேசுறதுக்குள்ள என் கழுத்து அறுந்து தொங்கி கீழே விழுந்துருச்சு. நான் ஒன்று சொன்னேன், பிரதர் உங்கள் டார்ச்சர் தாங்க முடியாமல் தான். எப்படி சொல்கிறீங்க பாஸ்டர்னார். இப்போ 10 நிமிஷத்தில் நான் படுற படம் எனக்கு தான் தெரியும். ஜோம் பண்ணி 3 நாளில் வந்துடுவான். 3 நாள்னால் எப்போ? இப்போ இத்தனை மணி? காலையில் 9 மணி. 3ஆவது நாள் நைட்டு 9 மணிக்குள்ளே வந்துடுவான். போங்க கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. கரெக்டாக மனுஷன் 9:05 ஃபோன் அடிக்கார, பாஸ்டர் என்னையா, என் மகன் சென்னைக்கு போனவன் 3 நாள் கழிச்சு கரெக்டாக 9 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நான் வந்துடுறேன்ப்பா. நல்ல கரங்களாக தாட்ட கூப்பிட போய் வந்துட்டான். இப்போ பார்த்தேன், இப்போ போன வாரம் பார்த்தேன், ஐயா எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தேன், கையை பிடிச்சி. இப்போ அவனும் என்னைய மாதிரி வக்கீல் ஆகிட்டான் அப்படின்னாரு. நினச்சேன் அப்பனும் மூணு ஊரே கொண்டுருவாங்க. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. பாதகமான சூழ்நிலை கிடையாது, சாதகமான சூழ்நிலை, பாதகமான மனநிலை. 10 பேருக்கு பாதகமான மனநிலை. 10 பேர் பார்க்குறோம், ஏ அப்பா நாம் அவர்களுக்கு இரையாகும். பாதகமான மனநிலை. 2 பேர் சொல்றா, என்ன சொல்றா? அவர்கள் நமக்கு வடையாவார்கள், பச்சி ஆவார்கள், கோலா உருண்டை ஆவார்கள். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. பிரகாசம் உள்ள மனக்கண்கள். இதாயா ஒரு காரியத்தை பார்த்தா என்ன உங்களுக்குள்ள நடக்கு, அதுக்குதான் இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய மனநிலை. மனநிலை. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பார்க்கறான். தொடர், எல்லாம் சத்தமா சொல்லுங்க, தொடர் வெற்றி உங்களுக்கு ஆபத்து. கோலியாத்துக்கு என்ன தெரியுமா? காலையில வர்றான், வாங்கடா ஒத்தைக்கு ஒத்த. 40 நாள் காலையிலும் வர்றான், சாயங்காலம் வரான். ஒரு நாளைக்கு 2 தடவை அவனுக்கு வெற்றி. ஒரு நாளைக்கு 2 தடவை வெற்றினா 40 நாள்ல எத்தனை தடவை வெற்றி அவனுக்கு? எத்தனை தடவை வெற்றி? 80 தடவை. காலையில வெற்றி, மாலையில வெற்றி, காலையில வெற்றி, மாலையில வெற்றி. எல்லாம் பார்க்கறானுங்க. பாதகமான மனநிலையில இருக்கிறான். ஐயோ அவனுடைய சிரசை பார், ஐயோ அவனுடைய கேடகத்தை பார், ஐயோ அவனுடைய பட்டயத்தை பார், ஐயோ அவனுடைய மார்க் அவசரத்தை பார். பாதகமான, எல்லாம் சொல்லுங்க, பாதகமான மனநிலை நீங்க இருந்தா, நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு வர்றேன், மெசேஜுக்கு வர்றேன். பாதகமான மனநிலையில இருந்தால் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவா தெரியும். ஆனா அங்க ஒருத்தன் வர்றான், ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி நல்ல அதுல வந்த கிளைதான் ஆண்டவராகிய இயேசு. அதுல வந்த கிளைதான் ஆண்டவர். நான் திராட்சை செடியா இருக்கிறேன், நீங்கள் கொடிகள். ஏயா இவனுக்கு இப்படி ஒரு சாதகமான மனநிலையில ஒருத்தன் பார்க்கறான். எல்லாவனும் கோழியத்தை பார்க்கறான். இவன் பார்க்கறான், இவனுக்கு தெரியுது, அந்த கேப் தெரியுது. எல்லாம் சத்தமா சொல்லுங்கல்ல, எல்லாம் சொல்லுங்க. பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்தா சத்துருனுடைய வீக்னஸ் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. பார்க்கறான், மதில் மதில் மாதிரி இருக்கான். எல்லாரும் மதுல பாத்தியா, மதுல பாத்தியா, மதுல பாத்தியாங்கிறான். ஈசாயின் அடிமரத்துல இருந்து ஒரு துளி தோன்றின தாவீது சொல்றான்,
ஐயா மதில்ல திறப்பு கண்டது, திறப்பு கண்டது. எல்லாரும் பிரச்சனையை பார்க்கிற மாதிரி நீங்க சொல்றான். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தர் எல்லாரும் இஸ்ரவேல்ல விருத்த சேதனம் இல்லாத ஒருத்தனும் கிடையாது. ஆனா உடன்படிக்கை ஒருத்தனுக்கு தெரியும். அவருடைய உடன்படிக்கை ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்குமா. உபாகமம் 8:18 போட்டிருக்கு. வாசிமா, உபாகமம் 8:18 போடுங்க. டியூட்ரானாமி 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்ப. பட் thou shalt remember the Lord. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. மைண்ட் கர்த்தரை நினைப்பாயாக. அவரை நினைவும் எப்படி இருக்கும்னா டார்ச்சராவா இருக்கும். தாவீது சொல்றான், அவரை தியானிக்கும் தியானம் எப்படி இருக்குமா. சத்தமா சொல்லுங்க. இனிமை தேனிலும் இனிமையே தேவிட்டாத தேடியும் கிடைக்காத செல்வமே, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரை உன் பிதாக்களுக்கு, எல்லாம் நல்ல சத்தமா ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவரே. சத்தமா சொல்லுங்கய்யா, நல்ல சத்தம். ஒரு 3 தடவை சொல்லுங்க, தூக்கம் வர. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அவரே, அவரே, அவரே உன் பிதாக்களுக்கு, உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை ஆவியானவர் உங்கள் மேல வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். மாத்திரம் கிடையாது, சாட்சிகளா இருக்கிற பலன் இருக்கு, சத்துருவ மடங்கடிக்கிற பலன் இருக்கு. நல்ல கரங்களை தண்டங்களை. இந்நாளில் நடந்து வருகிறபடியே உனக்கு ஐஸ்வர்யத்தை, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை. ஆமா, the power to get wealth, the power to get wealth, the ability to get wealth, the idea to get wealth. புரியுதா உங்களுக்கு? ஏதோ ஆவியானவர் மேல வந்து ஊரா பாப்பா 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 பாப்பா. பாஸ்டர், இவன் ஆவியில நஞ்சாலே பயமா இருக்கு, 3 சேரை உடைச்சினான் பாஸ்டர். சேரை உடைக்கிற அபிஷேகம். நல்லா கவனிங்க. அதுக்கு மாத்திரமல்ல, எல்லாம் சொல்லுங்க, சம்பாத்தியம் பண்ண ஆவியானவர் சத்துருவ மடங்கடிக்க. அதான் நான் என்ன சொல்ல வரேன், பாதகமான சூழ்நிலை சாதகமான சூழ்நிலை என்பது பக்கத்தில் சொல்லுங்க. பாதகமான சூழ்நிலை சாதகமான சூழ்நிலை என்பது கிடையவே கிடையாது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. பாதகமான மனநிலை, சாதகமான மனநிலை. ஐயா எல்லாம் கவனிங்களேன். மனநிலை தான் ஒரே இதை பார்க்க. ஐயோ ஆண்டவனை வேலைக்காரன் கத்தனான், எலிசாவனுடைய வேலைக்காரன். பக்கத்தை சொல்லுங்களேன். ஆவிக்குரியவன் நிதானமாய் நடக்கிறான், எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். வேதம் சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணி என்ன செய்யுமா. சில ஆட்களுக்கு சில ஆட்கள் வராங்க, அப்படி பயப்பட வேண்டாம். பொதுவாக சிஸ்டர்ஸுக்கு, பாஸ்டர் வீட்டுக்கு விசிட்டிங் வர, பாஸ்டர் நீங்க வாங்கன்னு வீட்டுக்காரர் சொல்லார். பாஸ்டர் கூப்பிடாத, வீடு எல்லாம் அலங்கோலமா கிடக்கு. ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போயிருக்காரு பாஸ்டர். டக்குன்னு பார்த்துருக்காங்க, ஒரு சிஸ்டர் கட்டில் அப்பதான் துவைச்ச துணியா அழுக்கு துணியெல்லாம் கிடந்திருக்கு. துவைக்க வேண்டிய துணி அழுக்கு துணியா. சடார்னு போர்வையை போட்டு என்ன செஞ்சிட்டு மூடி, பாஸ்டர் வாங்க ஒரே அழுக்கு துணியா கிடக்கு.
பார்த்துச்சு நம்ம ஆட்கள் டக்குன்னு ஒரே போர்வையை போட்டு அன்பு தெரலான பாவங்கள் என்ன செய்யுமா? மூடும். பாஸ்டர் உட்காந்துட்டார். இவங்க சொல்றாங்களே, இப்போ எங்க போனாலும் எங்களை உட்காரச்சோன்னா உட்காருவோம். உங்க வீட்டுக்கு வந்துட்டோன்னா உங்க கண்ட்ரோல் தானே. பாஸ்டர் உட்காந்துருக்காரா, கியாப்பியா கியாப்பின்னு உள்ள சத்தம் கேட்கான். எதுக்குள்ள? துணிக்குள்ள இருந்து. அம்மா பாஸ்டர் ஞாபகிட்டு இருக்காரு அப்படின்னு. ஒரு சின்ன பையன் ஒருத்தன் கட்டில படுத்திருக்கான். அவங்க அம்மா பார்க்காம இருக்க அழுக்கு துணியெல்லாம் டகார்னு என்ன செஞ்சுட்டு, கரண்டும் இல்லை வீட்டில், இருட்டில் தூக்கி போட்டு போர்வையை போட்டு உட்காருங்க பாஸ்டர். பாஸ்டரு போய் உக்காந்தா உள்ளேருந்து சத்தம் வருது. அம்மா பாஸ்டர் என்னை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு? அமிக்கிட்டு இருக்காரு. ஒரு பாஸ்டர் என்னடா அப்படின்னு பார்த்தா உள்ளேருந்து பையன் என்ன செய்தான்? வார சிஸ்டர்ஸ் பொதுவாக யாரும் வர்றாங்க வைக்காங்கன்னா அவங்களுக்கு கொலை நடுங்கும். ஐயோ நம்மளை என்ன நினைப்பாங்க, நம்ம வீடு சுத்தமாக இல்லையே. மொத்தத்தில் யாராவது வந்தால் தான் வீடு நமக்கு என்ன ஆகும்? சுத்தமே ஆகும். இல்லாட்டி அவன் தன் தன் பார்வைக்கு நலமானபடி செய்தான். ஒரு வீட்டில் தெரியாதனமாக போயிட்டேன் 10 மணிக்கு காலையில். அவங்க டீச்சர் வேலை பார்க்காங்க, நம்ம சர்ச்சில் இல்லை வேலை. வாசல்ல இருந்து ஃபுல்லாக எல்லாம் அப்படியே இருக்கு. நான் நினச்சேன் நம்ம வீடு பரவாயில்லையே, ரொம்ப கேவலம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. சாதகமான மனநிலை, பாதகமான மனநிலை. ஐயா சூழ்நிலை பாருங்க, நான் சொல்லிக்கிட்டே போகல. யாருக்கோ கர்த்தர் பேசிட்டு இருக்காரு உங்களுக்கு. உங்கள் மனநிலை தான் மாறணும். கொந்தளிக்கு கடல் கொந்தளிக்கு பொங்குது. 11 பேர் 12 பேர் ஐயரே அமிழ்ந்து போகிறோமே. எனக்கு முதல்ல தேவன் கடல்ல அதட்டுனாரா இவனுகளை அதட்டுனாரான்னு பார்த்தா, அற்ப விசுவாசிகளே ஏன் பயந்தீர்கள்? ஏன்னா உன் மனநிலைமையை மாத்தின்னு இவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு காற்றை பார்த்து இறையாதே அமைதலாயிருது. அப்போ எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்களா, சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதே. எவனாயில் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே கரங்களை தட்டி ஆகும். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ உமக்கு பயந்தவர்களுக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தை வேகமாக சொல்கிறேன். எவ்வளோ நேரத்தில் சொல்ல என்ன முடியும்? இந்த கிஃப்ட் வேறு இன்னைக்கு கொடுக்கணும். இன்னைக்கு பாஸ்கர் பிள்ளை வேறு டெடிகேட் பண்ணணும். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் எல்லாம் சொல்லுங்க. பயந்தவர்களுக்கும் நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை உம்முடைய நன்மை பயம் அப்படின்னா என்னது அப்படின்னா தேவன் மேல உள்ள மரியாதை. நான் நினைச்சேன் பயம்னா அப்படியே நடுங்குவது போல. ஒய்ஃப் திருநெல்வேலியில் பார்த்துருக்கேன். வந்துட்டாயா வந்துட்டு அப்பா வந்தாச்சு. அது அல்ல. எங்கள் அப்பா குடும்பமாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் 11 வரைக்கும். எங்கள் அப்பா கரெக்டாக 3 பெல் அடிப்பார். டிங் டிங் டிங்னு 3 தடவை நைட். ஏன்னா வேற எவனும் தெரியாதனமா கதவை நீங்கள் திறந்துடக்கூடாது. அப்படி ஒரு 20 பேர் உட்காந்து இப்போ வீட்டில் 26 பேர் பேசிக்கிட்டே இருப்போம். எங்கள் அப்பா வந்துட்டாருன்னு உடனே எங்கள் அண்ணி சொல்லும், சின்ன கவுண்டர் வந்துட்டாரு, இடத்த காலி பண்ணுங்க அப்படி. எல்லாம் செதறி ஓடிடும். உண்மையிலே இதுக்கு பேர் பயமா? இது அல்ல. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, இது மரியாதை அல்ல. எல்லாம் சொல்லுங்க. இந்த உங்களை பார்த்து பிள்ளைகள் பயந்து நடுங்குதுன்னா உங்களை ஒரு அப்பாவை போல பார்க்கல, உங்களை ஒரு மிருகத்தை போல என்ன செய்யுது? உங்கள் கணவன் பார்த்து உங்களுக்கு ஒரு மரியாதை. எல்லாம் சொல்லுங்க, அட்மிரேஷன் சொல்லுங்க, ஒரு பயபக்தி. அதுதான் நல்லது. மனைவியை பார்த்து கணவனுக்கு பயம் தான். ஒருத்தர் சொல்றார், ஒய்ஃப் வந்து ஆட்டோவில் இறங்குது, நான் கிளம்பட்டுமா தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி வந்துட்டா. அதுவல்ல, அப்படி அல்ல. வேதம் சொல்லுது, என் நேசரை கண்டு பொழுது என் இருதயம் பொங்கினது. உன்னத பாட்டில் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, இருதயம் பொங்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான்
அப்போ உமக்கு பயந்தவர்களுக்கு அவர் மேல உள்ள மரியாதை. இப்ப நம்பிக்கையை பத்தி இந்த நாள்ல நான் வேகமா சொல்ல போறேன். நம்பிக்கை, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. பொதுவாக நம்பிக்கை அப்படின்னா சொல்லுவாங்க, யானைக்கு தும்பிக்கை, மனுஷனுக்கு நம்பிக்கை. கல்யாணி, இப்போ இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் நம்பிக்கை தானே எல்லாம், அதில் போட்டிருக்கு ஆடுக்கு, நம்பிக்கை தானே எல்லாம். நம்பிக்கைக்கு கிரீக் வேர்டு என்ன? எல்பீஸ். சத்தமாக சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்பீஸ். இந்த எல்பீஸை நீங்கள், நான் இப்போ பல வருஷமாக ஞாபகத்தில் இருக்கேன். ஏன் அப்படின்னா லெக் பீஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு, சிக்கன் லெக், எல்லாம் சொல்லுங்க எல்பீஸ். அப்படின்னா நம்பிக்கை என்ன, வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, தொடர்ந்தேர்ச்சியாய் எனக்கு நன்மை மாத்திரம் நடக்கும் என்கிற நம்பிக்கை. கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. ஹோப், ஹோப் என்றால் வேற ஒன்றும் இல்லை, நன்மை மாத்திரம் எனக்கு நடக்கும் என்கிற ஒரு விருப்பம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு விஷன். அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. எல்பீஸ், ஹோப், ஒரு எதிர்பார்ப்பு, நல்ல காரியத்தை ஏங்கி எதிர்பார்க்கிறது. எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். தேவன் நன்மைகளின் ஊற்று காரணர். திருநெல்வேலியில இருந்து ஆலோசனைக்காக ஒரு ஃபேமிலி போன வாரம் வந்துருந்துச்சு. ஏன் பாஸ்டர் எனக்கு டைவர்ஸ் ஆச்சு? கர்த்தர் தானே செய்தார். ஏன் பாஸ்டர் எங்க அப்பா இறந்தார்? ஏன் எங்க அம்மா இறந்தார்? ஒருத்தர் ஊழியத்தை விட்டுட்டார். ஊழியம் கீழியம், பைபிளு கீபுளு, சர்ச்சி கிறிச்சி, இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். ஏன் வேண்டாம் பிரதர்? எங்க அம்மா இறந்துட்டாங்க. உங்க அம்மாவுக்கு வயசு 83, பைபிளெல்லாம் தாண்டி 83 வயசு அம்மா இறந்துட்டாங்களா? இதுக்காக இவர் எதெல்லாம் விட்டுட்டாரு? ஊழியம் கேள்வி, சர்ச்சி கிறிச்சி, பைபிளு கீபுள். ஆனால் நம்பிக்கை என்றால் என்ன? வேதம் சொல்லுது, நம்பிக்கை என்பது எல்லாம் சதவீத ஆத்தும நங்கூரம். ஐயா, வேதம் சொல்லுகிறது தேவனிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் கிடையவே கிடையாது. உன் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் நன்மை வர வேண்டுமானால் பிசாசிடமிருந்து நன்மை வராது. வேதம் எங்கேருந்து நன்மை வருதான்? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் அவரிடத்தில் எவ்வளவேனும் வேற்றுமையின் நிழல் இல்லை. ஐயா, அவருக்கு தீமை செய்யவே தெரியாதுயா. பக்கத்தில் சொல்லுங்க, தீமை அவரிடத்துல கிடையாது. நான் கேட்குறேன், நீங்களும் நானும் நம்ம பிள்ளைக்கு தீமை செய்வோமா? 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 ஐயோ, கன்றாவி கன்றாவி கன்றாவி. இந்த நெட்டை திறந்தா 2025 2025 எப்படி இருக்கும்? கடைசி நாட்களிலே எப்பா 1 மணி நேரம் 1.5 மணி வியூஸை பார்த்தா 24K 36K 46K. மத்தேயு 24, அது அப்படியே கடைசி நாட்களில் பூமி எதிர்ச்சி வரும், கடைசி நாட்களில் யுத்தங்கள் வரும், அதெல்லாம் போட்டிருக்கு. சரி, இப்போ நான் கேட்குறேன், கடைசி நாட்கள்னா எந்த நாட்கள்? இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இருக்குல்ல, முதல் நூற்றாண்டே கடைசி நாட்கள் தான். இவன் சொல்றான், பேதுரு சொல்றான், கடைசி நாட்கள்ல நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களை என்ன செய்வார்களா? உங்களுடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். கடைசி நாட்கள்னு முதல் செஞ்சுரியிலே பேதுரு சொல்லிட்டான். குற்றாலத்தில் ஒருத்தர் எழுதி போட்டிருக்கான், இயேசு வருகிறார் அப்படின்னு ஒருத்தர் பெருசாக எழுதியிருக்காரு. அது கீழே ஒருத்தர் எழுதி போட்டிருக்கான், டிவிஎஸ் வீட்டில் வந்தால் கூட வந்து சேர்ந்துருக்கணுமே. இயேசு கிறிஸ்து டிவிஎஸ் வீட்டில் வந்தால் கூட வந்து என்ன பண்ணியிருக்கணுமே? சேர்ந்துருக்கணுமே. ஐயா, ஆண்டவருடைய கணக்கு இந்த முட்டாப்பை உள்ளவர்களுக்கு தெரியல.
ஏன்னா வேதம் சொல்லுது 1000 வருடம் அவருக்கு ஒரு நாளா. நல்ல கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. யுத்தங்களின் செய்திகளை காண்பீர்கள். ஒரு 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 வியாதி வரப்போது, அதனுடைய பேர் இன்னும் தெரியல. உடனே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கலிபோர்னியாவில் தீ பிடிச்சிட்டு பார்த்தீங்களா, கர்த்தர் நியாயத்தர், அவர் தீமையினால் சோதிக்கிறவர். நீங்க மத்தேயு 24 யுத்தங்கள் வரும், போராட்டங்கள் வரும் எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. எப்ப அது உலக மனுஷனுக்கு உங்கள் இருதயம் கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். நல்ல கரங்களை தட்டு. இருள் மூடும். நான் சொல்லல, ஏசாயா 60 போட்டு இருள் மூடும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரூரில் ஜனத்தை மூடும், ஆனால் கர்த்தர் உன் மேல உதிப்பார். மற்றவங்களுக்கு நான் சொன்னேன் கேட்டீங்களா, கொரோனா வரும்னு சொன்னேன். ஐயா, கொரோனாவை தேவன் கொடுக்கல. ஐயா, கொரோனாவே கொடுக்கிற தேவன் ஒருத்தர் இருந்தா அந்த தேவன் எனக்கு வேண்டாம். ஆண்டவர் சொன்ன, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், வியாதியை ஒண்ணு வரப்பண்ணேன், அப்படிதான் சொன்னார். புதிய ஏற்பாட்டில் இயேசு எவனுக்காவது வியாதியை கொடுத்தாரா? ஐயா, பழைய ஏற்பாட்டு பிதாவை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் புதிய ஏற்பாட்டில் இயேசு எந்த பிள்ளைக்காவது வியாதியை கொடுத்தாரா? இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியர்கள்னு சொல்லிக்கிட்டு வியாதியை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு சோதரம். கேன்சரை கர்த்தர் கொடுத்தார். நான் ஆண்டவரே சொல்றார், பொல்லாத பயவுள்ள நீயே வம்புக்காரி, சண்டைக்காரி, வாயை திறந்த மூட தெரியாது, நீயே உன் பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இதுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் தேவையா? 2020 எப்படி இருக்கும்? மகா பயங்கரமா இருக்கும். பயம் பயம். மதத்தினுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? பயம். ஏன்னா அவங்க தேவனை நியாயாதிபதியாவே பார்த்து பழைய ஏற்பாட்டையே பார்த்து ஒரே ஜட்ஜ்மெண்ட். பெந்தேகோஸ் ஆட்களை போல நியாயம் தீர்க்கிற நபர்கள் பார்க்க முடியாது, குறைவா சொல்ல உண்மை. ஆனா நீங்களும் நானும் அவரை நியாயாதிபதியா பார்க்க வேண்டாம், அப்பாவா பாருங்க. நான் எழுந்து என் தகப்பனிடம் போவேன். அப்பாவுனுடைய அன்புல நீங்க நிறைங்க. வாழ்க்கையில் இந்த கலக்கமே இல்லை. வருஷமா, புது வருஷமா நல்ல வார்த்தை வராதுன்னு தான் ஜனங்கள் சொல்றாங்க. பைபிள் கிளியரா போட்டிருக்கு, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி பாதையை நெய்யாய் பொழிய பண்ணுகிற கர்த்தர். நல்ல கரங்களை தட்டு. சில மாராசனை இருக்காங்க, நெய்யை கொடுத்து கல்யாண வீட்டில் ஊத்துன்னா கரண்டியை மாத்திரம் காமிப்பான். நெய்யை ஊத்திராத, அப்படி கரண்டியை காமிச்சா போதும். ஆனா ஆண்டவர் வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிவு பரியந்தம் வருஷத்தை நன்மையினால முடிசூட்டி பாதைய, யோபு சொல்றா, என் பாதங்களை நெய்யினால் கழுவுன. ஆண்டவர் உன் பாதம் முழுவதும் நெய்யாய் பொழிய பண்ண. அல்லேலூயா. இப்படி தேவன் கிடையாது. அது நடக்கும், இது நடக்கும், அப்படி வந்துடும், இப்படி வந்துடும். பயத்தின் அடிப்படையிலேயே மதத்தினுடைய மிகப்பெரிய வெப்பன் என்னன்னா, ஜனங்களை பயங்காட்டி பயம். பரலோகம் போகும். ஐயா, பரலோகம் போறது ஈஸி. உன் கிரியையினால என் கிரியையினால எல்லாம் அவரை ஏற்கனவே என் சார்பில் சிலுவையில் அவர் என் பாவம், சாபம், வியாதி, தரித்திரத்தை செஞ்சு முடிச்சுட்டார். அவரை விசுவாசிக்கிற. ஆகவே பாதை விரிசலாக்கப்பட்டு விட்டது. அவருடைய கிருபையினால, இரத்தத்தினால மீட்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானது அல்ல. ஏன் இதெல்லாம் சொல்ல வர? கண்ட குப்பைகளை போய் நெட்ல பார்க்க கூடாது. அவர் சொன்னார், என்ன வியாதினே தெரியல, புதுசா வியாதி பேரு வைப்பாங்க. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்த என்ன செய்யுங்க? ஜனங்களை ஆசீர்வாதி. நான் பார்த்துட்டேன், இது வரும் அது வரும், நெகட்டிவா பேசுற அநேக குறையா சொல்ல ஊழியர்களை பார்த்துட்டேன். முதலாவது இவங்க பேசுறது ஆரோனுடைய சிரசின் மேல் இறங்குன மாதிரி பேசுறவங்க மேலே, அவங்க குடும்பத்தின் மேலே தான் இறங்கு. அது நடக்கும், இது நடக்கும். ஆண்டவர் இதெல்லாம் இந்த பைபிள்ல மத்தேயு 24 உள்ளது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிட்டுங்கிறாங்க. AD ஆஃப்டர் டெத் ஆஃப் கிரைஸ்ட் 70 இந்த பூமி எதிர்ச்சி யுத்தங்கள், ரோமர் யுத்தங்கள், ரோம சாம்ராஜ்யம் அழிஞ்சதுதான் இதுல போட்டிருக்கு.
உங்களுடைய பாதை இந்த 2025 உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்குன்னு நான் ஒன்று சொல்றேன், கேட்டுட்டு கையை தட்டுங்க. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல. அப்படின்னா அந்த 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 ஐயா நீதிமா வர வர பலத்தான்னு போட்டிருக்கு, வர வர ஈசாக்கு விருத்தி அடைந்தான்னு போட்டிருக்கு. இயேசுவான ஒரு ஞானத்துல வளர்த்தியில மனுஷ தேவையில் அதிகமா விருத்தி அடைந்தார். இதுதான் உங்களுடைய என்னுடைய அழைப்பு. ஆண்டவருடைய வருகையில போறது ஈஸி. அவருடைய பிள்ளை, நான் ஏற்கனவே சொல்றேன், நான் இல்லாம அவர் போக மாட்டார், நீங்க இல்லாம அவர் போக மாட்டார். ஒரு அப்பா அம்மா இருக்காக பிள்ளைய விட்டுட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடுவோமான்னு இல்லை. அந்த அம்மா அப்படி வாயை வைக்கும் போதே கண்ணில் இருந்து கண்ணீராக வரும். என் பிள்ளை என்ன சாப்பிட்டதோ, என் பிள்ளை ஹாஸ்டலில் என்ன கிடக்கும், என் பிள்ளை எங்கே இருந்தாவது நான் கையிலையாவது கொண்டு போவேன். ஒரு தாய், பொல்லாத தாயினுடைய இருதயமே இப்படி இருக்குமானால், தாயினு மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி என் உயிரோடு கலந்தவரே, உன் உறவாலே மகிழ்ந்திடுவே, என் உயிரோடு கலந்தவரே, உன் உறவாலே மகிழ்ந்திடுவே, என் மேலே அன்பு வைத்தே. நல்ல கவனிங்க. அப்பா சபைக்கு தேவை நியாயாதிபதி அல்ல, அப்பா. இயேசுக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, இயேசு கிட்டத்தட்ட 213 தடவை அவர் திரும்ப 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 ஏகவா ஷமா, ஏகவா நிசி, ஏகவா ஈரே, ஏகவா இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு பழைய ஏற்பாட்டில் இயேசு ஒன்று சொன்னார், மை டேடி, மை ஃபாதர், என்னை அனுப்பின பிதா என்னோடு இருக்கிறார், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. பக்கத்தில் உங்களை அனுப்பின பிதா உங்களோடு இருக்கிறார், நீங்கள் தனியாக இல்லை. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் அனாதைகள் அல்ல. அது ஒரு எலும்பும் தோளமாக மீக்கா ஒருத்தன் இருந்தால் கூட ஒருவன் 1000 பேர், 2 பேர் சேர்ந்தா 10,000 பேர், 10 times இன்க்ரீஸ். ஸோ அந்த நம்பிக்கை, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட நம்பிக்கைகள். அவர் வர போகிறார், அவ்வளோ போவானா, எல்லாம் சொல்லுங்க, நான் இல்லாமல் எங்கள் நைனா போக மாட்டார், நான் இல்லாமல் எங்கள் அப்பா போக முடியாது. அந்த நிலை அவருடைய அன்பினால் ஆட்கொண்டப்படுற பவுல் அப்படிதான், என்னை ஆட்கொண்ட வரும். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிற்று. 276 பேர் அப்போஸ்தலர் 27 தப்பி பிழைப்போம் நம்பிக்கை அற்று போகிற நேரம் பவுல் சொல்கிறான், எந்திரிச்சு ஒருத்தர் 14 நாள் சாப்பிடலை, இவன் எடுத்து புரோட்டாவை சாப்பிட்டுக்கிட்டு சொல்கிறான், என்னை ஆட்கொண்ட வரும், நான் சேவிக்கிறேன். அவனை சாப்பிட்றதை பார்த்து திடமனப்பட்டு மற்றவர்களும் சாப்பிட்டார்கள். ஸோ நம்பிக்கை என்றால் என்ன? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, நம்பிக்கை என்றால். நீங்கள் எரேமியா 17:7 வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசிங்க எரேமியா 17:5 வாசிங்களேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியிலே 7 வாசிங்க, 7 இருந்து வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, எல்லாம் சத்தமா, கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man that trusts in the Lord and whose hope the Lord is. ஐயா நல்லா கவனிங்க. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் தெரியப்படுத்துகிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நம்பி இருக்கிறவனே கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அடுத்தாப்புல போட்டிருக்கு,
அந்த 8ஆம் வசனத்துல வாசிங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நம்புவது என்றால் என்ன? அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை எல்லாம் சத்தமா சொல்லுங்க, உஷ்ணம் வருகிறதை. ஐயா, சீசன் அவனை பாதிக்காது. எல்லாவனும் நைட்ல தான் மீன் பிடிக்க போனா பேதுருவும் இயேசுவும் பகல்ல போறாங்க. சீசன் சேஞ்சர்ஸ். எல்லாம் சத்தமாங்க, ஜீசஸ் இஸ் த சீசன் சேஞ்சர். எல்லாரும் பஞ்ச காலத்தில் வெறும் கூடையை கொண்டு வர்றான். ஈசாக்கு பார்த்தீங்கன்னா 100 மடங்கு பேலன். பக்கத்தில் சொல்லுங்களேன், பணம் மற்றவங்ககிட்ட இல்லாத நேரம் உங்கள்கிட்ட குவியும்யா. நான் சொல்லலை, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலேயும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், மகா வறட்சியான காலத்தில் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை. இதுதான் என் தீர்க்க தரிசனம், இதுதான் சொல்லணும். இதை விட்டுட்டு ஏசு வர போகிற ஏதாவது அம்மா போய் பையன்ட்ட, அருண் அப்பா வந்துருவார், ஏம்மா இப்படி பயப்படுற? அப்பா தானே வர்றாரு, நிச்சயமாக மேடு பிரியாணி வாங்கிட்டு வருவார். சிக்கன் மேடு பிரியாணின்னு நல்லா இருந்த எண்ணெய் கெடுத்து குட்டிச்சோறாக்கி ஒரு பிரியாணி கடையை கிறிஸ்டோபர் பிரதர் காமிச்சு, இப்படிங்கக்குள்ளே என் முன்னாடி சரி என் பிள்ளையும் சரி மேட் பிரியாணி முந்தா நாள் வாங்கியிருக்கேன், நேற்று வாங்கியிருக்கேன். இன்னைக்கு கெஸ்ட்டு வந்தாங்க, அவங்களுக்கு வாங்க வாங்க அப்படின்னு பிறகு எனக்கு உனக்கும் வாங்கியிருக்கேன். அந்த பிரியாணி கடப்பற மேடம் அது அப்படின்னு என்னது பைத்தியம். அயர் பங்களாவில் இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. பாசி இவ்வளோ சொன்னால் போதும், எங்களுக்கு போதும், நாங்கள் பார்த்துக்கிடோம். சிக்கன் மேடு பிரியாணியா பிரதர்? நேற்று சரி கெஸ்ட்டு வந்திருக்காங்களேன்னு வாங்க போகிறேன், கிறிஸ்டோபர் பிரதர் வாங்கிட்டு வர்றாரு. நான் சொன்னேன், நல்லா இருந்த மனுஷனை மென்டல் ஆக்கிட்டீங்களே, இந்த பாவம் உங்களை சும்மா விடுமா பிரதர்? எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், உஷ்ணம் வருகிறதை காணாமல். இப்போ சொல்கிறேன், இந்த நம்பிக்கைன்னு சொல்கிறோம்ல, இதான் எங்கே வருது தெரியுமா? சங்கீதம் 1 வருது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் வாய்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு. அப்படின்னா எல்லாம் சொல்லுங்க, நம்பிக்கை தியானம் எல்லாம் ஒன்று தான். ஐயா, கர்த்தருக்கு பயப்படும் போதவே ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை வந்துடும்யா, உறுதி. நான் சொல்ல, பைபிள் சொல்லுது நீதிமொழிகளில், கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை. நம்பிக்கை கிடையாது, சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நம்பிக்கை அல்ல, திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுறது சும்மா கிடையாது. சர்ச்சுக்கு வர்றது, ஆராதனையில் உட்கார்றது, வசனத்தை கேட்கறது, இதெல்லாம் இட் இஸ் நாட் ஈஸி திங். உங்கள் சந்ததியவே மாற்றிடும், உங்கள் பர்சனாலிட்டியே மாறும். ஞானம் வேதம் சொல்லுது முக ரூபத்தை மாற்றுமா, மூர்க்கமான முகங்கள்லாம் மாறிடும் ஆண்டவர் உள்ள வர வர. இப்போ நம்பிக்கை உள்ள இதே ரிசல்ட் தான். அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம். நீங்க 1ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இளையோராக இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கு. அப்போ நம்பிக்கை தியானம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு, தரிசனம். இன்னொரு வகையில் சொல்லப்போனா, இந்த தியானம் நம்பிக்கை என்றால் எல்லாம் சொல்லுங்க, வசனத்தை முணுமுணுத்து கொண்டே இருத்தல், அசை போட்டு கொண்டே இருத்தல். லகாய் ரோய். இங்க பார்த்தீங்கன்னா ஈசாக்குல அந்த ஊர் பேர் என்ன பேர்? 26 வருமே ஈசாக்கு. கேராரூர். எல்லாம் சொல்லுங்க, கேராரூர் சொல்லுங்க, கேராரூர். மெய்ப்பர், ஷெப்பர்ட்ஸ். போதவர்களுக்கு எதிரி போதகர்கள் தான். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு ஒரு ஷெப்பர்டு, அவனுக்கு கேரோரார் மெய்ப்பர் தான். கேராரூர்னா என்ன தெரியுமா? அசை போடுதல். சொல்லுங்க, அசை. நம்பிக்கை, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின், எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நம்பிக்கை.
ஐயா ஜாய்ஸ் மேயர் சொல்கிறாங்க, அவங்க ஊழியத்தின் வெற்றிக்கு இன்னைக்கு உலகத்தில் 200 கோடி பேர், 1/3 ஆஃப் த வேர்ல்டு பீப்புள் வந்து ஜாய்ஸ் மேயர் வாழ்க்கையில் முதல் ஹஸ்பண்டு கட்டி தோற்று போய் கிரிமினல் ஜெயிலில் கிடக்காந்தார். 2வது திருமணம் முடித்து சக்ஸஸ் ஆகி இன்னைக்கு உலகத்தில் 200 கோடி பேர் பார்க்குறாங்க. அவங்க சொன்ன காரியம் சீக்ரெட் ஆஃப் மினிஸ்ட்ரி வந்து டெய்லி 100 வாக்கு தத்தங்களை எடுத்து நான் 6 மாதமாக அறிக்கை செய்து கொண்டே இருந்தேன். வாக்கு தத்தங்களை எடுத்து என் ஊழியம் வளர ஆரம்பித்து. ஃபாதர் பெர்க்மேன்ஸ் 100 வாக்கு தத்தங்களை 1 வருஷம் 2 வருஷம் நான் அறிக்கை செய்து கொண்டிருந்தேன். என் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, வசனங்களை முணுமுணுத்தல். ஐயா, இந்த வசனம் வர வர உங்க வாழ்க்கையில இந்த முணுமுணுக்க முறுமுறுப்புகள் காணப்படாமல் போகும். கரங்களை தட்டுங்களேன். வசனங்களை உங்க காது கேட்கிறபடி, என்னதுமா பயப்படாய், வசனங்களை உங்க காது கேட்கிறபடி கவனி. வசனங்களை உங்க காது கேட்கிறபடி நீங்க அறிக்கை செய்து கொண்டே இருந்தால் யோசுவாவுக்கு வெற்றியின் ரகசியத்தை உங்க வாழ்க்கை பொருளாதார செழிப்பு சரி, சரீர சுகம் சரி, தற்காலிகமா நெருக்கங்கள் வருது. எனக்கும் நெருக்கம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனா எனக்கு தெரியும் few days, எல்லாம் சொல்லுங்க, சில நாட்கள் மாறிடும். ஏன்னா நிறைவா வசனங்கிறது அது, எல்லாம் சொல்லுங்க, நிறைவானது வரும் பொழுது குறைவான காரியங்கள் ஒளிந்து முணுமுணுத்து கொண்டே இருந்தது. வசனங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருந்தது. வெற்றியின் ரகசியத்தை 1:8 ஆண்டவர் சொல்றார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு, எல்லாம் சொல்லுங்க, வாயை விட்டு. யோசுவா 1:8 வாசிமா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், this book of the law shall not depart out of thy mouth. எல்லாம் சொல்லுங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. எல்லாம் சொல்லுங்க. ஜோம் இல்லாம நிறைய இருக்கு. ஜோம் ஒன்று போயிருக்கேன், கரெக்டா தலையின பக்கத்துல என்ன இருக்கு? ஒரு ஊழியர், பிசாசு விரட்டுற வரம் பெற்ற ஊழியர், ஏதாவது ரூமுக்குள்ள பிசாசு பிடிச்சவங்க இருந்தா முதல்ல எப்படி போவார் தெரியுமா? ரூமுக்குள்ள என்னது பயம் வேற. பிசாசு பிடிச்ச ரூமுக்குள்ள இருக்கண்ணா எது பயம். அடி விழுந்த முதல்ல எதுக்கு விழட்டும்? பைபிளுக்கு விழட்டும். ஆனா வேதம் சொல்லுது, வேத வசனம் விருத்தி அடைந்து, அப்போஸ்தலர் 19:20 போட்டிருக்கு, விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு இது எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை, எல்லாம் சொல்லுங்க, உச்சரித்து கொண்டிருப்பாயாக, அறிக்கை செய்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது ஆண்டவர் அல்ல, நீ உன் வழியை, நல்ல கரங்களாத்தார், ஆண்டவரே வேண்டாயா, நீ உன் வழியை வாய்க்கப்படும். then shall make thy way prosperous, you shall have good success. success பத்தி சீக்கிரட்டை தேவனே யோசுவாவுக்கு சொல்லி கொடுக்க, பாஸ் ஐசக் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க. வாயில மாத்திரம் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை புலம்ப தெரியுது இல்ல ஐயா? எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, புலம்ப தெரிஞ்சவங்க தியானிக்க தெரியும் ஐயா. என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றின் எப்போ மாற்றும் தெரியுமா? புலம்பலை நிறுத்துங்க. எல்லாம் சொல்லுங்க, எவனுக்கு தான் குறை இல்லை, எல்லாம் சொல்லுங்க, எவனுக்கு தான் தேவையில்லை, எவனுக்கு எதிர்பார்த்த வாழ்க்கை அமைஞ்சிட்டு. கல்யாணம் ஆகி நேற்று கல்யாணம் ஆயிருக்கு, மறுநாள் சாட்சி ஒரு வாலிப பிள்ளை, நான் தேவனிடத்தில் கேட்டபடியே நான் எதிர்பார்த்த ஹஸ்பண்ட் கர்த்தர் என்ன கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் இல்லை, நேற்று சாயங்காலம் கல்யாணம் ஆயிருக்கு, அடுத்த நாள் காலையில் மைக்கில் என்ன சாட்சி. நான் இப்போ சிங்கப்பூரில் நான் போய் கேட்கணும், இப்போ எப்படி இருக்கான்ப்பா, ஏன் சுரேஷ் எப்படி இருக்கான்னு கேட்கணும். ஐயா, யார் வாழ்க்கையில் குறை இல்லை, யார் வாழ்க்கையில் தேவை இல்லை, யார் வாழ்க்கையில் எதிர்பார்த்த கணவர், யார் வாழ்க்கை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், there is no perfect family in this world.
ஏசப்பா அம்மா அப்பாக்குமே சண்டை. தூதன் மாத்திரம் யோசேப்பிட நைட்ல சொப்பனத்துல பேசலன்னா என்ன நடந்திருக்கும் பாஸ்டர்? நீங்க சொல்லுங்க. தூதன் மாத்திரம் யோசேப்பிட மரியாள் குழந்தை உண்டாயிருக்க, நான் பரிசுத்தாய் உண்டாயிருக்கேன்னு சொல்லலைன்னா என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும் சொல்லுங்களேன்? என்ன நடந்திருக்கும்? ஏசு அப்பாவும் கிறிஸ்துவனுடைய டைவர்ஸ் ஆயிருக்கும். வேண்டாம். எது இன்னைய வரைக்கும் 1% யூதன் நம்பல இயேசுவ. 85 லட்சம் யூதர்கள் இருக்கான். எங்க 85,000 யூதர்கள் நம்பல. 2000 வருஷத்துக்கு முன்னால எந்த லட்சணத்துல இருக்கும்? மேசியான்னு தெரியும், கிறிஸ்து இயேசு ஒன்றும் தெரியாது எங்களுக்கு. There is no perfect family in this world. பாஸ்டர் இப்பதான் எனக்கு மெசேஜ்லயே என் நெஞ்சு தொட்டு, இன்க்ளூடிங் பாஸ்டர். என் ஒய்ஃப்கிட்ட பேப்பர் பேனா கொடுத்து கையில் சிஸ்டர் ஆவியானவர் சொல்கிறார் ஒரு 1000 ரூபா ஸ்தோத்திரம், உங்கள் வீட்டுக்கார்ட்டு உள்ள ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் எழுதுங்க. கட 110. பாஸ்டர் இன்னொரு 1000 ரூபா, உங்கள் வீட்டுக்கார்ட்டு உள்ள நெகட்டிவ் எல்லாம் எழுதுங்க, இன்னும் 3 பேப்பர் சீட்டு கொடுங்க அப்படின்னு. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு முண்டால நின்ன உடனே நான் பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்டா? என் பக்கத்தில் இருந்தால் தான் தெரியும் எவ்வளோ ஹார்டு. அவங்க என் கூட குடும்பம் நடத்துகிற சாதாரண காரியம் கிடையாது. அவட்ட உள்ள ப்ளஸ் பாயிண்ட்டு 150 பாயிண்ட்டை நான் எழுதுவேன். நெகட்டிவ்னு எழுத சொன்னால் நான் இதெல்லாம் எதிர்பார்க்கிறேன். 3 டீ வந்துக்கிட்டே இருக்கணும் எனக்கு. அடுத்த குடும்பத்தை இன்ஸ்பெக்டரு நான் பார்த்துருக்கேமையா, அடுத்த குடும்பத்தில் தீ பிடிக்குன்னா நீர் இருக்கிற. எல்லா குடும்பத்திலையும் குறைகள் இருக்கு. குறையில்லாத ஆண் கிடையாது, குறையில்லாத பெண் கிடையாது. புரியுதா? லைஃப் இஸ் வெரி ஷார்ட். நாட்கள் ஓடி போகுது. இப்போதான் காலேஜில் படித்த மாதிரி இருக்கு. 58 வயசு ஆயிடுச்சு. இன்னும் இப்படிங்கக்குள்ள 78 வயசா, இப்படிங்கக்குள்ள 98 ஆயிரும். 108 டக்குன்னு ஆண்டவர் வந்துடுவார். சொல்றேன். ஸோ நம்பிக்கை என்றால் என்ன? எல்லாம் சத்தமா சொல்லுங்கள்ல, எல்லாம் சொல்லுங்க. எதிர்பார்ப்பு. அந்த வசனங்களை மாத்திரம் நீங்க அறிக்கை செஞ்சு ஹகா, இதுக்கு பேரு கிரீக்ல ஹகா. சொல்லுங்க ஹகா அப்படின்னா இந்த வசனங்களை நீங்க முணுமுணுத்துட்டே இருந்தீங்கன்னா கேளுங்களேன், அது ஒரு மண்டலம். எல்லாம் சொல்லுங்க வசன மண்டலம். சக்கரம் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? மண்ட வெள்ளம். எல்லாம் சொல்லுங்க மண்டலம். 48 நாள் ஒரு மண்டலம். அந்த மண்டலத்துக்குள்ள உங்களை பார்த்தா கூட அந்த மண்டலத்துல தான் லகோயரை துறவுல இருக்கான் ஈசாக். வேலைக்காரன் சொல்லிக்கிட்டே வர்றான் ஈசாக்கு எப்படிப்பட்ட ஆளுன்னு, ஹஸ்பண்டை பத்தி. அதோ வருகிறாரு. இவ பாருங்க, அப்படியே அந்த வார்த்தையிலேயே படம் போட்டுரும், பிக்சர் போட்டு அதோ வருகிறாரே அவர் தான் எஜமான். வேதம் சொல்லுது ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடு போட்டு. வசன மண்டலத்துல கிடைக்காத மரியாதையே கிடையாது. நான் சொல்லல, கரங்களை தட்டுங்கள். ஐயா திருவசனத்துல நீ பிரயாசப்படு. எல்லாம் சொல்லுங்க வசனத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணா மற்ற ஒர்க்கு எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க்கா முடியும். அவன் செய்வது எல்லாம் வாய். வசனத்துல வாசிக்க, வசனத்தை நேசிக்க, வசனத்தை கேட்க. இப்ப எனக்கெல்லாம் ஒரு இது மாதிரி போதை மாதிரி ஆயிடுச்சு. வசன போதை. ஏன்னா மதுபான வேதம் மதுபான வெறி கொள்ளாமல், மதுபான வெறி எபேசியர்ல போட்டிருக்கு. கீர்த்தனைகளினாலும் சங்கீதங்களினாலும் ஆவியினாலே நிறையும். எல்லாம் சொல்லுங்க ஆவியிலே நிறைவது என்று துதி ஆராதனை வசனம். முட்டாப்பாய் உள்ளே இந்த மயக்கம்லாம் வசன மயக்கம், துதி ஆராதனை மயக்கம், தேவனுடைய அன்பின் மயக்கம். எங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க கவனிமா, பேசக்கூடாது ஃப்ரண்ட் ரோல இருந்து. இந்த வசனத்தினால நீங்க மயங்கி முட்டா தெரியல. முட்டா பயில கஞ்சா குடி டாஸ்மா இருக்கு, அதுதான் போக வேண்டாம். இன்னொரு மயக்கத்தை கூட சொல்றேன்,
காலையில் நல்ல ஒரு பொங்கலை சாப்பிட்டு ஒரு உளுந்த வடை சாம்பார் சட்னி கேசரி 12 மணிக்கு ஒரு மயக்கம் வரும் பார்க்கணும். மயக்கமா நான் இப்போ கண்டுபிடிச்சிடும் யார் பொங்கல் சாப்பிட்ருக்கான்னு கிளியராக கண்டுபிடிச்சிருவேன். பேச்சு சாரா இருக்கால அது அழகு நாச்சியார் பாட்டி பொங்கல் சாப்பிட்ரு. ஏம்மா பொங்கல் சாப்பிட்டீங்களாம்மா காலையில்? கவனிக்கல. அது பொங்கல் உளுந்தவடி கேசரியும் கொடுக்குற ஒரு மயக்கம் இருக்கு. 11 மணிக்கெல்லாம் பாஸ்டரை பார்க்குற பார்வையும் வித்தியாசமாக இருக்கு. சொல்லுங்க பாஸ்டர். சரி, இந்த மயக்கம் வர்றதுக்கு முன்னால் எல்லாம் எந்திரிச்சிடும். மணி 10:30 ஆயிடுச்சுல்ல. இன்னும் நிறைய பேசணும். இன்னைக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. ப்ரைஸ் இருக்கு, பிள்ளைகளுடைய டெடிகேஷன் இருக்கு, எல்லாருக்கும் வடை இருக்கு. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்திருந்து கரங்களை உயர்த்தி எல்லாம் கரங்களை உயர்த்தி ராஜா தேவ பிரசன்னம். கரங்களை உயர்த்தி என்ன ஆனந்தம். எல்லா கரங்களை சொல்லணும். ஓ தேவ பிரசன்னம். மைக்கில் படிமா. என்ன ஆனந்தம். எல்லா கரங்களை உயர்த்தி ஓ தேவ என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. மூடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே பிள்ளையான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே பிள்ளையான நான் உம் நாமம் வாழ்கவென்று கரங்களை உயர்த்தி ஓ தேவ கர்த்தர் கொடுத்துடலாமா? ஆகாயம் கர்த்தருக்கு அப்படியே கொடுத்துடலாம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. என் இயேசுவே உம்மாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உம்மாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையும் உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையும்
ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. இந்த வேளையில, காலை வேளையில ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, வேதத்தை காக்கிறவன் விவேகமுள்ள புத்திரன், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, பேதைகளை ஞானிகளாய் மாற்றக்கூடியது. உங்கள் வாழ்க்கையில் ஞானத்தில் வளர வேண்டுமானால் எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுவோம். முதியோர்களை விட ஞானம், போதித்தவர்களை விட ஞானம், சத்துருக்களை விட ஞானம். எல்லாம் படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறோம், உதடுகளின் மதுரம், உதட்டில் வேத வசனம் காணப்பட்டால் எல்லாம் சொல்லுங்க, கல்வியே பெருகும், கல்வி பெருகும், கல்வி பெருகும். ஆண்டவரே, இந்த வேத வசனங்களை வாசிக்க, தியானிக்க, அறிக்கை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போம். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிற பாஸ்டர் மனோரஞ்சன் ஆசீர்வாதம் அவர்கள் முன்பாய் வந்து ஜெபிப்பார். தேங்க்யூ. அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி தகப்பனே. இந்த வேலையும் கூட இங்கே நாங்கள் கேட்ட ஒவ்வொரு அந்த ஆராதனை பகுதிக்காக நன்றி தகப்பனே. அதே போல் கேட்ட உடைய வசனம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் அது தங்கி இருக்குது, அதற்காக நன்றி தகப்பனே. தேங்க்யூ மாஸ்டர், லவ்விங் ஃபாதர். இந்த வேலையும் கூட தகப்பனே இங்கே வந்த ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. சகோதரிகளை ஆசீர்வதியும், சகோதரர்கள் ஆசீர்வதியும், குழந்தைகளை ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் எந்த சூழ்நிலையில் வந்து இருந்தாலும் தகப்பனே, இந்த வேலையும் கூட உம்முடைய வசனம் தகப்பனே அவர்களை ஒரு ரெனியூவல் ஆக்கிற்காக நன்றி தகப்பனே. நியூ ஸ்ட்ரென்த் கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கூட அவர்கள் புது மனிதர்களாக அவர்கள் இங்கிருந்து செல்ல உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு அவர்களோடு இருப்பதாக தகப்பனே. இந்த வாரம் முழுவதும் அவர்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய பிளெஸ்ஸிங்ஸ் அவர்களோடு இருப்பதாக தகப்பனே. நன்றி தகப்பனே. என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும், இன்று முதல் அவர்கள் கொடுத்த ஞானத்திற்காக நன்றி தகப்பனே. அதே போல் தகப்பனே, எல்லா பயத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வேளையும் கூட தகப்பனே, அருமையான இந்த சபை ஊழியருக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நன்றி நன்றி நன்றி. அவர்களை ஆசீர்வதியும் கொடுத்த சபைக்காக நன்றி, ஊழியத்திற்காக நன்றி, அவர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. இங்கே ஒவ்வொருவரும் வந்திருக்க ஆசீர்வதியும். வெறுமையாக அவர்கள் வந்திருந்தாலும் இப்போ நிறைவாக செல்கிறார் தகப்பனே, அதற்காக நன்றி. ஈஸ்வர நாமத்தினால் ஜெபிக்கிறேன், நன்றி, ஆமீன். ஒரே ஒரு நிமிஷம், யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். எனக்கு கொஞ்சம் தமிழ் ப்ராப்ளம் எனக்கு, அதனால தான் ஃப்ளூயண்ட்டாக வரல. இங்கிலீஷ் ப்ரேயர்னா ஃபாஸ்ட்டாக பண்ணியிருப்பேன், அதனால தான் கொஞ்சம் பிரேக் பண்ணேன் நான். யாரும் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். தேங்க்யூ. தேங்க்யூ. அப்படி அமர்ந்துருங்க. ஒரு குழந்தை பிரதிஷ்டை இருக்குது. பிறகு எல்லாருக்கும் கிஃப்ட் இருக்குது, வந்த எல்லா குடும்பத்துக்கும் கிஃப்ட் இருக்குது. ஆகவே எல்லாரும் நீங்கள் இருந்து வாங்கிட்டு போகணும். பைபிள் வசனம் எழுதினவங்க, அதாவது கிஃப்ட் இல்லாத ஃபேமிலியே இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. இப்போ குழந்தை பிரதிஷ்டை பாஸ்கர் வாங்க, ஃபேமிலியாக வாங்கலாம். சாலமோன், ரேச்சல் சிஸ்டர், தனலட்சுமி அக்கா வாங்க. தங்கச்சி வாமா, அவன் பேர் என்ன மறந்துட்டேன், ரம்யா, தீபிகா, தீபிகா படுகோனா, ஓகே வா தீபிகா வாங்க. சில ஆட்களை மறக்க கூடாதுங்கிறதுக்காக வச்சுக்கிடுவேன். அவர் இன்ஸ்பெக்டர் தப்பா எடுக்கிறார். மேடம் ப்ளீஸ். சாலமோனிய மைக்கை பிடிக்கீங்களா, பாஸ்கர் பிடிக்க இல்லாட்டி குழந்தைனா விசுவாசத்துல தான் பிடிக்கும். பக்கத்தில் கொண்டாங்க. ஹலோ, மைக் செக்கிங் 1 2 3 4 5 6 7 பரவாயில்ல. பொதுவாக பிள்ளைகளை வாங்க கொஞ்சம் பயமாக இருக்கும். இருந்தாலும் பாஸ்கருடைய பிள்ளைய கையில் ஏந்துறது பெரிய சந்தோஷம். திவ்யா, அருமையான மகள் திவ்யா, கர்த்தர் நம்ம சபை கொடுத்த ஒரு நல்ல மகள் திவ்யா. வேற யார்? ஹெப்சி,
பிரீதா எல்லாம் நல்ல கையை தட்டுங்களேன் நமக்கு சபைக்கு. அல்லேலூயா. வேற யாரையும் மறந்துருக்கானா? ஜெனிஃபர் சென்னை மகள். வேற? ஆமாம், மற்றதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற மகள். ஆக அருமையான டக்குன்னு இது திவ்யாவோட தங்கச்சி தீபிகா, தனலட்சுமி அக்கா, அவங்கள நாங்கள் வரவேற்கிறோம். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. அருமையான சாலமோன், ரேச்சல், பாஸ்கர். சித்தப்பா தேவகுமார் இங்கே வா, இப்படியே சேவான் மாதிரியே பணிவிட ஊழியத்தில் நிற்கிற, இங்கே முன்னால் வா. அவர் கைத்தட்டில் கொடுங்க. அடுத்த மாப்பிள்ள அவன் தான், செத்தாண்டா சேகர். ஜோக்குக்காக, நல்லா இருக்கட்டும். ஜான்சன் வாப்பா. அவன் ஜான்சன் இல்லாட்டி நம்ம ஒருத்தருக்கும் டீயே கிடையாது. ஆகவே இந்த டீ வாங்குறவங்களுக்காக ப்ரைஸ் இருக்குது. ஆகவே அருமையான பிள்ளை பேர் செலியன். என்ன? நம்ம பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த அருமையான மகனுக்கு செலியன் அப்படின்னா செழித்தவன் என்று பெயர். நான் பிதா குமாரன் நாமத்தினால இந்த பிள்ளைய செலியன் என்று பேர் வைக்கிறேன், பிரதிஷ்டை பண்ணுகிறேன். செலியன் ஜெரேமியா ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் வருவான். அல்லேலூயா. நீ கன்சீவ் இருக்கும்போது சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? குழந்தை உண்டான முதல் சொன்ன உடனே நான் சொன்னேன், ஒரு ப்ராஃபட் வாரான், தீர்க்கதரிசி வாரான், ஜெரேமியாப்பா அப்படி. ஆகவே நான் அவனை ஜெரேமியா தான் டெய்லி ஜோம் பண்ணும்போது, இந்த எல்லாருக்கும் ஜோம் பண்ணும்போது, இவனுக்கு ஜோம் பண்ணும்போது, ஜெரேமியா ஆண்டவரே சீக்கிரம் வரட்டும், உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே அப்படின்னு. சாலமோன், ரேச்சலுக்கு முதல் பேரை, பாஸ்கர், திவ்யா. பாஸ்கர் நீங்கள் அந்த ராஜாஜி பூங்கா பக்கம் அந்த வெங்கடேஷ் எம்பி படிக்கிறதுக்கு கட்டி போட்டிருக்காருல, அதிலெல்லாம் உட்காந்து படித்த பையன்தான். வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு படித்து இன்றைக்கி ஆர்ஐயாக இருக்கிறான். சீக்கிரத்தில் தாசில்தாரா, ஆர்டிஓவா, டிஆர்ஓவா ஆகணும். அல்லேலூயா. வர வர விருத்தி தான். ரிஜாய்ஸ் ஃபேமிலியில் யார் காலை வச்சாலும் வர வர விருத்தியை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அவை இந்த பிள்ளைய நான் பிதா குமாரன் பரிசுத்தாவினால ஒன்ஸ் அகெயின் நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன். செலியன் ஜெரேமியா இந்த பிள்ளையோடு கர்த்தர் இருக்கட்டும். தாயின் வயிற்றில் இருக்கும்போதே தீர்க்கதரிசியாக இருப்பான். சே நாட் ஐ எம் அ சைல்டு, நான் குழந்தை என்று சொல்லாதே, சிறு பிள்ளை என்று சொல்லாதே. ஆண்டவரே, இந்த ஜெரேமியா செலியனை தாயின் கர்ப்பத்தில் ஒரு தீர்க்கதரிசியா, பாஸ்டர் ஐசக்குக்கு ஒரு சக்சஸரா, ஆண்டவரே உலகம் முழுவதும் தீர்க்கதரிசி இவனுடைய வார்த்தை வெளிப்படட்டும். ஆண்டவரே, இவனோடு நம்முடைய கர்த்தருடைய கரம் தான் முதல் பெயர் சபா முதல் சாமுவேல் தான் தீர்க்கதரிசி என்று சொன்னபடி அருமையான செலியன் ஜெரேமியா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அல்ல ஆண்டவரே, 5 கண்டங்களுக்கும் 7 கண்டங்களுக்கும் தீர்க்கதரிசி தான் என்று சொல்லி இந்த பிள்ளையை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். இந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய ஞானத்தை கட்டளையிடுங்க அப்பா. தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இருந்து ஆண்டவரே, சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தது போல இந்த செலியன், இந்த ஜெரேமியா தேவ பிரசன்னத்திலே வளருவானாக, பெரியவனாய் இருப்பானாக, தேவனுடைய வாயாய் இருப்பானாக. கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. சாலமோன், ரேச்சல், மெர்சி, ஷியாம், இன்னும் ஆண்டவரே சபையிலே குழந்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை கட்டளையிடுங்கப்பா. புத்திர பாக்கியங்களை கட்டளையிடுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் குமாரர்கள் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போல, எங்கள் குமார்த்திகள் சித்திருந்திருந்த அரண்மனை மூளை கற்களைப் போல இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. உற்சாகமே நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இப்போ ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். வேகமாக ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருவாங்க. தம்பி, வடை டீ சர்வ் பண்ணிடுறீங்களா? பிறந்தநாள் பர்த்டே வெட்டிங்கிட்ட யாருக்கும் இருக்கீங்களா? பர்த்டே வெட்டிங்கிட்ட ஜோம் பண்ணிடுறேன். ஜோம் பண்ணிட்டு வாங்க, எழுந்துருங்க. யாருக்கு? லிடியா ஜாய்க்கு, அவளுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேவா? மனோஜ் எந்திரிச்சுன்னு இல்லை, ஏற்கனவே 3 வாரம் நின்னேன், எந்திரிச்சுன்னு இல்லை. எஃப்சி மனோஜ், நீங்கள் பாட்டிமா நில்லுங்க. ஜெயபிரீதா பெரியப்பா நில்லு. ஃபெலிக்ஸு பெரியப்பா, ஜெஸ்லின்னு ஜெயபிரீதா பெரியம்மா, எல்லாரும். கர்த்தாவே, அருமையான ஜாய் லிடியா காய்ச்சி ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுகிற அருமையான ஆண்டவரே, எங்களுடைய நண்பர் அகஸ்டினை நாங்கள் நினைக்கிறோம். இந்த சபைக்கும் எனக்கும்
பெரிய ஆதரவாய் வலதுகரமாய் தூணாயிருந்த இந்த மகன் குடும்பத்தை ஆண்டவரே நீங்கள் இல்லாட்டாலும் 2 பிள்ளைகளுக்கு திருமணம் முடிய, 2 பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க, 2 பிள்ளைகளுடைய சந்ததிகளை நாங்கள் காண நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. ஜாய் லிடியா பெரியவளாக இருப்பாளாக. ஆண்டவரே உம்முடைய மகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் குணசாலியான ஸ்திரியா இருந்து ஏழைகளுக்கு கரங்களை நீட்டுவாளாக. இருட்டோடு எழுந்திருப்பாளாக. வயலை விசாரித்து வாங்குவாளாக. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே ஆண்டவரே ஸ்தோத்திரம் புகழப்படுவாள் என்ற வார்த்தையின்படி லிடியாவுடைய கணவன் தேசத்து மூப்பர்களோடு இருப்பானாக. ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவளாக இருப்பாளாக. எங்கள் சபையிலுடைய பெண் பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே இந்த நீதிமொழியில் 31 இருப்பார்களாக. ஆண்டவரே ஆன்லைனில் பர்த்டே வெட்டிங் வருகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமேன் ஆமேன். தயவுசெய்து ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் இருங்க. வேக வேகமாக ப்ரைஸ் கொடுப்போம். இது எல்லாருக்கும் வடையும் டீயும் அந்த குடும்பத்தார் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இருந்து நீங்கள் எல்லாரும் வடையும் டீயும் சாப்பிட்டு போங்க. காதரனை ஒரு பாடல், ஒரு சிறப்பு பாடல் படி. காதரனை படிச்சு பாப்பா அந்த ப்ரைஸ் எடுத்து கொடுறாவா. ஓகே. மினிஸ்ட்ரி ஹெல்ப் இந்த ஊழியத்துக்கு உதவியாக இருந்த எல்லாருக்கும், மியூசிக் பிரதர் கிறிஸ்டபருக்கும் பிரதர் அருணுக்கும், ஆரோக்கியமே சிஸ்டர் நீங்கள் வரணுமா ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு? வாங்க இங்கே வந்து கொடுத்துரு. அடுத்தது வீடியோ ஹெல்ப்புக்கு பிரதர் சேர்மன் பிரதர் ஜாஷ்வா வந்திருக்காப்லையா? 2 பேர் வாங்க இங்கே வந்து சிஸ்டர் வாங்க, மேலே வாங்க. ஒரே சில கட்டிப்பாங்க 2 பேர். இவங்கிட்ட வந்து கொடுக்கணும், ஓடி போய் கொடுக்கணும் வேகமா. அப்படி கொடுக்கணும். அவட்ட வாங்கி சேர்மன் தம்பி வாங்க. ஜாஷ்வா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கலைவாணி, டெபோரா ஜாய். குடு. அடுத்து டீ சர்விங் ஃபெலிக்ஸ் தம்பி, ஃபெலிக்ஸ், மனோஜ் தம்பி, ஜான்சன், பாஸ்கர், டேவிட் தம்பி, 5 பேரும். இந்த இதுடா மனோஜ் இருக்காங்க. டேவிட் வரலையா? வாங்க, வடை சாப்பிட்டு பரவாயில்ல, அப்படியே வாங்க. அடுத்த சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஏஞ்சல். வேற யாரும் கொடுக்கணும்? நீங்களே யாரு? சிஸ்டர் முன்னாடி வரணுமா பிரைஸ் கொடுக்கறது? இவளுக்கு மட்டும் கொடுத்துருங்க நீங்க. சிஸ்டர் வாங்க, அவங்க பிரைஸ் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஆரோக்கிய மினிஸ்டர். எமிமா, கிறிஸ்டினா, ஜெஷுரன், எஸ்தர், அரசியல் நினைப்போங்க. இங்க வந்து ஜெஷுரன் வந்துட்டியா? எஸ்தர், ரித்துனேஷ், ரியா ஜாய். இனிமே வர குட்டி பிள்ளைகள் எல்லாம் அவங்க அம்மா தூக்கிட்டு வரணும். அவங்க அம்மா மாதிரி தான் கொண்டு வரணும். நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய காரியங்களில் வளர்க்கணும். அதனால அம்மா மாதிரி கொண்டு வரணும். ரியா ஜாய், தாரிணி, பிரியா ஜாய் வரலன்னு நினைக்கிறேன். ஜோசப், ஐசக், ஜெஸ்லின், லிடியா ஜாய், செலியன், இப்படி திரும்பிக்கும், அப்படி திரும்பிக்கும். 2 கை வச்சு வாங்க, 2 கை. வெரி குட்.
செலியனோட அம்மா, செலியனோட அம்மா மட்டும் வாங்க. ஓகே, சான்சியா வந்துக்கடா. சான்சியா வரல, நீங்க வாங்க. பிரபா சிஸ்டர் வாங்க. செர்ஜியஸ் செக்கோடா வரல. நான் வாசிக்கிற பேர் உள்ளவங்க அப்புறம் வந்து என்கிட்ட வாங்கிக்கோங்க, சரியா? ஓகே ஓகே பூரணி சிஸ்டர், தேங்க்யூ. அவரை வர சொல்லுங்க. மனோரஞ்சன் பிரதர். பைபிள் டெஸ்ட் ரொம்ப முக்கியம் பாருங்களேன். 14 கொஸ்டின் பேப்பர் கொடுத்தேன் போன வருஷம். எப்போ இருந்து? அதுக்கு முந்தின டிசம்பர்லேருந்து போன டிசம்பர் வரைக்கும் 14 கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்தேன். நீதிமொழிகளில் 7, அப்புறம் அப்போஸ்தலர் நடபடிகளில் 7. 14ல் ஃபுல்லாக எழுதி கொடுத்தவங்க 14 கொடுத்தவங்க 5 பேர் தான். ஆரம்பிச்சது 35 பேர், ஆனால் முடிச்சது எத்தனை பேர் தான்? 5 பேர். அவங்க 5 பேருக்கு மட்டும் முதல்ல நல்ல ப்ரைஸ், அப்புறம் எழுதின எல்லாருக்கும் ப்ரைஸ் இருக்கு. மீதி கம்ப்ளீட் பண்ணி இன்னும் நீங்கள் கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம். என்கிட்ட ஃபுல்லாக முடிச்சவங்க ரூத்தம்மா, ரேச்சல் சிஸ்டர், ஆரோக்கியமேரி சிஸ்டர், கிருஷ்ணவேணி சிஸ்டர், கலைவாணி, 5 பேர் தான். நல்ல கை தட்டலாமா? 14 கொஸ்டின் பேப்பர் முடிச்ச இவங்க 5 பேர். வேகமா வாங்க முன்னாடி. ரேச்சல் சிஸ்டர், ஆரோக்கியமேரி சிஸ்டர், கிருஷ்ணவேணி சிஸ்டர், கலைவாணி. அதை விட கொஞ்சம் குறையா எழுதினவங்க காதர் ஹுசேன் அண்ணன், ஒரு 4-5 கொஸ்டின் பேப்பர் நீங்க எழுதல. கலாவதி அக்கா வாங்க வாங்க. இது 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 அவங்களுக்கு இல்ல, இவளுக்கு அடுத்தது அவங்களுக்கு அந்த பிங்க் கலர் மடமட எடுத்து கொடுமா. இனிமே வரவங்களுக்குலாம் திவ்யா, மெர்சிக்கு அவங்க அம்மா வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து செல்வகுமாரி அக்கா அவங்க வச்சிருங்க. எமிமா, ஜாய், செல்வி ரூபன் சிஸ்டர், ஜெனிதா பிரியா சிஸ்டர் வந்து வாங்கிக்கோங்க. ஜெனிதா நிறைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்தா. ரூபன் நலகர்சாமி பிரதர், ரூபன் நலகர்சாமி, ஜான்சன், தமிழரசி சிஸ்டர் இருக்காங்களா, போயிட்டாங்களா? அடுத்தது எப்சிபா மனோஜ், ஷர்மிளா சேதுபதி, செபஸ்டியால், பாஸ்கர், ஃபெலிக்ஸ், சுஜி, டேவிட், ஜெனிஃபர், ரெபேக்கா, சாந்தி நாகராஜன் அக்கா, நீங்களும் ஒன்று எழுதி கொடுத்தீங்க வாங்க. மோனா, இவங்கெல்லாம் வந்து 1, 2வது எழுதி கொடுத்தவங்க. அப்போ ஒண்ணுமே வாங்காதவங்க வந்து நீங்க எதுவுமே எழுதலன்னு அர்த்தம். எப்சி வந்து பைபிள் ரீடிங் வந்து பண்றாங்க. எப்சி வாமா, உனக்கு ஒரு பிரைஸ். சாரா வந்து கிறிஸ்மஸ் என்ன சாப்பாடு நம்ம போட்டாலும் அவதான் வந்து சர்ச்சை திரும்ப ஃபுல்லா கிளீன் பண்றது. ஏன்னா அவளோட இருந்து நான் சும்மா ஹெல்ப் பண்ணுவேன், ஆனா அவதான் வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவான் ஒவ்வொரு தடவையும். அதனால அவளை கட்டாயமா நான் ஆனர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாமா எப்சி, வாமா சாரா, வா ஜெனிஃபர், சாரா வா. வேற யாருக்கும் கொடுக்காம இருக்கனா? எழுதுனவங்க யாராவது பேர் விட்டுருக்கனா? இல்ல, எழுதுனவங்க எல்லாரும் கொடுத்துட்டேன். ஓகே, தேங்க்யூ. வாங்க ராஜா பிரதர் வந்து ஒரு ஜோம் பண்ணி முடிச்சிருங்க. இது உங்களுக்கு அவரு ஷெட்டெல்லாம் ஆரம்பத்தில் போட்டப்போ காசு கிடையாது, அதை மறக்கவே முடியாது என்னால். அந்த குடும்பம் கூட நின்று கர்த்தருக்கண்டு கொடுத்தது ஃபவுண்டர், ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் அவங்கெல்லாம். ராஜா பிரதர் வாங்க. எல்லாருமே முக்கியமானவங்க தான், ஆனாலும் ஆரம்பத்தில் அநேக குடும்பங்கள் இருந்து கை தூக்கினாங்க. கிறிஸ்டோபர் ஃபேமிலி எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். ஜோம் பண்ணி முடிப்பான். நல்ல கைத்தட்டல் கொடுங்களேன். ஒரு செல்ஃபோனை ஃபோட்டோ கிட்ட எடுக்கக்கூடாதா சாலமோன்? கொஞ்சம் எடுங்க. யாராவது
ஏன் வேப்பா ஜெகன் எல்லாத்துக்கும் ஓடி ஓடி எடுப்பியோ, மகான்னா எடுப்பியப்பா, ஓடி எடப்பா. எடுங்க எடுங்க, செல்ஃபோன் எடுங்க. எடு ஜெகனு. ஜோம் பண்ணி முடிச்சு. நல்ல தப்பனே நன்றி சத்துரு சாமி. தேவரீரப்பா, இந்த மனமகிழ்ச்சியான நாளையும் எங்களை உம்மிடத்தில் உம்முடைய ஆலயத்தில் கூட்டி சேர்த்து தேவரீரப்பா ஒரு நல்ல பெரிய சந்தோஷத்தில் வழிநடத்தினீர். நன்றி சத்துரு சாமி. தேவரீர் உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டும் சாமி. உண்மை தகப்பனாக நாங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டோமோ என்று இன்று நாள் வரை நீர் எங்களை வழிநடத்துகிறீர் சாமி. அந்த நாங்கள் விட்டு விடாதபடி உம்முடைய கரத்தை நாங்கள் பெற்று நடக்கிறது உதவி செய்யும் சாமி. நீர் எங்கள் கரங்களை பெற்றுக்கொள்ளட்டும் சாமி. உங்களுடைய கரங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் சாமி. தேவர் உங்களுடைய கிருபை கூட இருந்து வழி நடத்தட்டும். இந்த சந்தோஷம் ஜாயினஸ் இந்த வருஷம் முழுக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சபையில் எல்லாருடைய குடும்பங்களையும் நிலைத்திருக்கட்டும் சாமி. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். நன்றி சத்துரு இயேசு முத்தாவே. தேங்க்யூ. எல்லாருக்கும் கிஃப்ட், யாருக்கும் கிஃப்டே வரவே இல்லை பாஸ் ஒன்று கூட. அப்படி யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு. ஜெகனுக்கு எதாவது கொடுத்தியா? ஜெகன் விஜயாவுக்கு கிஃப்ட் வந்துச்சா? என்ன காமிங்க. அப்பா, வேற யாருக்காவது கிஃப்ட் வராமல் இருந்துச்சா? மக்களே வந்துடுச்சா உங்களுக்கு? ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியான அந்யோன்ய சமாதான சந்தோஷம் அனைவரோடு இருப்பதாக. சிஸ்டர்ஸ் பிரேயர் நடந்துகிட்டு இருக்கு. காலையில 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் கலந்து கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. மைக் ரொம்ப நல்லா இருக்கு பிரதர். மைக் சூப்பரா இருக்கு.